வெல்கம் பேக் சீரியல் லவர்ஸ். சந்தோஷி முத்து ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப்ல ஒரு பெரிய கால் டாக்ஸி கம்பெனி ஆரம்பிக்கிறாங்க. முத்துவும் ஒரு பெரிய லெவலுக்கு வரப்போறாரு. இத பத்தி மை ஓன் எபிசோட் ப்ரமோ ப்ரெடிக்ஷன்ல இன்னைக்கு பார்க்கலாம். முத்து ஒரு வழியா அவங்க அப்பாவை ஓனரா கேட்டாரு அந்த ஹோம் அப்ளையன்ஸ் ஷாப்புக்கு. முத்து ஹாப்பியா இருக்காரு. ஆனா அந்த மனோஜ் பயப்புல மட்டும் செம்ம கானல இருக்காரு. மாடியில் நின்னுட்டு செம்ம கோபத்துல தான் இருக்காரு. முத்து வராரு. என்னடா ஓடுகாலே என்ன இங்க நின்னுட்டு இருக்கிற? டேய், இனிமேல் இந்த வார்த்தையை சொன்னேன்னு வச்சுக்கோ, எனக்கு செம்ம கோவம் வந்துரும்டா. நான் என்னடா தப்பண்ண இப்படியே எப்ப பார்த்தாலும் சொல்லிட்டு இருக்க? டேய், தப்பு பண்ணல நீ, ஆனா தப்புலயே பிறந்து வளர்ந்துருக்கடா நீ. டே முத்து, ஒழுங்கா இருந்துக்கோ. என்னோட விஷயத்துல நீ தலையிடாத. அப்பாவை வந்து நீ ஓனர் ஆக்கிட்ட, என்ன ஒரு வேலைக்கார மாதிரி வச்சிருக்க. எனக்கு எவ்வளவு காண்டா இருக்கு தெரியுமா? டே மனோஜ், 30 லட்ச ரூபாய் பணத்தை கொடுத்தேன்னா எதுக்குடா இந்த கடையை நாங்க டேக் ஓவர் பண்றோம்? நீ பாட்டுல கடையை வாங்கிட்டு போயிட்டே இருக்கலாம்ல அப்படின்னு சொல்றாங்க. பண்டா, 30 லட்ச ரூபாய் பணத்தை உனக்கு முதல்ல தூக்கி மூஞ்சில வீசி எறிற அப்படின்னு சொல்லிட்டு கோவமா அங்க இருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் காலையில ஆகுது. மீனா சமையல் பண்ணிட்டு இருக்காங்க. முத்து வர்றாரு. மீனா, நான் கிளம்புறேன் மீனா, சவாரிக்கு நான் போயிட்டு வந்துடுறேன். மீனா சொல்றாங்க, இவ்வளவு நேரத்திலேயே போறீங்க, நீங்க காஃபினாச்சும் குடிச்சிட்டு போங்களேன். இல்ல மீனா, நான் அங்க போய் குடிச்சுக்கிறேன், லேட்டாச்சு மீனா, சவாரிக்கு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு வேகமா அங்கிருந்து போறாரு. முத்து அப்பதான் எழுந்திருச்சு வர்றாரு. அண்ணாமலை, என்னடா முத்து இந்நேரத்துல கிளம்பிட்டேன்? ஆமாப்பா, ஒரு சவாரிக்கு போறோம்ப்பா. சரி, நான் போயிட்டு வந்துடுறேன்ப்பா. சரிடா பார்த்து போயிட்டு வாடா அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு விடுறாங்க. ஆக்சுவலா ஏர்போர்ட்டுக்கு சவாரி போறாரு முத்து. அந்த சவாரியை முடிச்சு திரும்பி வந்துகிட்டு இருக்காரு. ஆப்போசிட்ல ஒரு கார் நின்னுட்டு இருக்கு. கார் ரிப்பேர் போல இருக்கு. அதுல இருக்க டிரைவர் கையை காமிக்கிறாரு முத்துவ. முத்து சொல்றாரு, சார் அப்படியே வெயிட் பண்ணுங்க, நான் யூ டர்ன் அடிச்சு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு யூ டர்ன் அடிச்சுட்டு வர்றாரு. ஆனா சொல்லுங்கண்ணா, என்னென்ன கார் ரிப்பேரா, ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேக்குறாரு முத்து. இல்ல தம்பி, கார் இப்போதைக்கு சரியாகாத தம்பி, மெக்கானிக்க வர சொல்லியிருக்கோம், மெக்கானிக் வந்துடுவாரு. அதுக்குள்ள ஒரு ஹெல்ப், என் ஐயா காருக்குள்ள உட்காந்துருக்காரு, கார் ரிப்பேர் ஆனதால அவரை கூட்டிட்டு போக முடியல, அதனால ஏர்போர்ட்டுக்கு கொண்டு போய் விட்டுறியா அப்படின்னு சொல்றாங்க. ஆனா தாராளமா விட்டுட்டான்னு வர சொல்லுங்க அப்படின்னு சொல்றாரு முத்து. ஒரு நிமிஷம் வெயிட் பண்ண அப்படின்னு சொல்லி பேக் சைடு டோரை ஓபன் பண்ணி, ஐயா நீங்க வாங்க, ஒரு கால் டாக்ஸி பிடிச்சிருக்கேன், அதுல போய்க்கிங்க அப்படின்னு சொல்றாங்க. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு இறங்கி வர்றாரு. பார்த்தா அது சந்தோஷி. முத்துவை பார்த்தோன்னே சந்தோஷிக்கு ஆச்சரியமா போயிருது. ஏ முத்து, நீயாப்பா? சார் என்னங்க சார் நீங்க? நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். ஊருக்கா சார்? ஆமாப்பா, கார் ஏதோ ரிப்பேர் ஆமா, அதுதான் கால் டாக்ஸி பிடிக்கிறா. நல்ல வேலைக்கு நீயே வந்துட்டு, எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா அப்படின்னு சொல்றாங்க. சார் உட்காருங்கன்னு சொல்லிட்டு முத்து என்ன பண்றாருன்னா, அவரே இறங்கி வந்து பேக் சைடு டோரை ஓபன் பண்ணி உட்காருங்க சார் அப்படிங்கிறாங்க. ஆனா சந்தோஷி பேக் சைடு சீட்ல உட்காராம ஃப்ரண்ட்ல வந்து உட்காந்துக்கிறா அப்படின்னு சொல்லி ஃப்ரண்ட்ல உட்காராரு. நம்ம ரெண்டு பேரும் பேசிட்டே போலாம்ல, அதனாலதான்ப்பா வண்டி எடு அப்படின்னு சொல்றாரு சந்தோஷி. சார் சார் நீங்க எவ்வளவு பெரிய ஆளு சார், நீங்க இது வரைக்கும் லக்ஸுரி கார்ல தான் போயிருக்கீங்க, இது மாதிரி கார்ல எல்லாம் வந்தது இல்ல, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க சார் ஏர்போர்ட் போற வரலாம் அப்படின்னு முத்து சொல்றாரு. முத்து, நானும் இது மாதிரி கஷ்டப்பட்டு தான் முன்னுக்கு வந்திருக்கேன் முத்து, நானும் சும்மா சளைச்சவன்லாம் இல்ல, நானும் உழைச்சுதான் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றாரு சந்தோஷி. அப்புறம் போற வழியில பாத்தீங்கன்னா ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே போறாங்க. ஏன் முத்து, உனக்கு எவ்வளவு வருமானம் வரும் அப்படின்னு கேக்குறாரு சந்தோஷி. சார் எப்படியும் சார் ஒரு 25-30,000க்குள்ள மாசம் மாசம் வரும் சார். ஏன் முத்து, நீ எவ்வளவு நேரம் வண்டி ஓட்டுவ சார்? நைட்டு பகல்லாம் பாக்குறதே இல்ல சார், சவாரி கிடைச்சதுன்னா போயிட்டு வந்துட்டு தான் இருப்பேன் சார், இப்போ உழைச்சாதானே சார், வேற எப்ப வயசான பின்னாடியே உழைக்கிறது அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்து, உன்னையும் உங்க அண்ணனையும் கம்பேர் பண்ண பாக்குறப்போ நீ 100 மடங்கு கிரேட்பா. சார் நான்லாம் ஒண்ணு கிரேட் இல்ல, எங்க அண்ணன் படிச்சிருக்கான், ஆனா அவளுக்கு புத்தி இல்ல சார், அவன் எல்லாமே ஏமாந்து விட்டுறாதா சார், ஆனா அவன்கிட்ட ஒரு தப்பெல்லாம் ஒண்ணும் இல்ல சார், அவனை மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்றாங்க. இல்ல முத்து, டீலர்ஸ் கிட்ட போய் பணத்தை வாங்கி வீடு வாங்கணும்னு நினைச்சிருக்கான் பாரு, அதனாலதான் எனக்கு கோவம் முத்து அப்படின்னு சொல்றாரு சந்தோஷி. சார் எனக்கும் கோவம் தான் வந்தது, ஆனா அவன் ஏமாந்துட்டான் சார், நான் அந்த பணத்துக்காக தான் தேடிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு வந்துகிட்டு இருக்காங்க. உங்க ஒய்ஃப் என்ன பண்றாங்க அப்படின்னு கேக்குறாங்க. இப்படி பூ கட்டிட்டு இருக்காங்க. இப்போ வந்து மண்டபத்துல ஏதாச்சும் ஃபங்க்ஷன் நடந்ததுன்னா அந்த ஸ்டேஜ் டெக்கரேஷன் பண்ற வேலையும் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களும் எப்படி சம்பாதிப்பாங்க ஒரு அளவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு ரெண்டு பேரும் பேசிக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. பேசிட்டு இருக்கும்போது சந்தோஷ் கேக்குறாரு, உங்க வீடு எங்க இருக்குன்னு சொல்றாங்க. அவர் வீடு இருக்கிற இடத்த சொல்றாரு. எங்க வீடு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல சார், ஒரு மீடியம் சைஸ் வீடு தான் சார், ஒரு 3 பெட்ரூம் இருக்கிற வீடு தான் சார், நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் பெரிய வீடெல்லாம் இல்ல சார், நாங்க ஒரு மிடில் கிளாஸ் தான் அப்படின்னு முத்து சொல்றாரு. அதுக்கு சந்தோஷ் சொல்றாரு, அப்போ உங்க அப்பா அம்மா எல்லாம் எங்க படுப்பாங்க? 3 பெட்ரூம்னா ஏற்கனவே நீங்க 3 பசங்க இருக்கீங்க, 3 பசங்களுக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு, உங்க அப்பா அம்மா எங்க படுப்பாங்க அப்படின்னு கேக்குறப்போ, சார் என் அப்பா அம்மா ஒரு ரூம்ல படுத்துட்டு இருந்தாங்க, என் தம்பிக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, அதனால அப்பா அம்மா ஹால்ல இருந்தாங்களா, எங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம ஆன பின்னாடி எங்க அப்பாவுக்காக என்னோட ரூமை விட்டு கொடுத்துட்டு நானும் என்னோட ஒய்ஃபும் ஹால்ல தான் படுத்துக்குவோம்,
என் அப்பாவும் என் அம்மாவும் என்னோட ரூம்ல படுத்துக்கிறாங்க சார் அப்படின்னு சொன்னோடனே அவருக்கு மனசு ரொம்ப சந்தோஷமாயிரு. சந்தோஷத்துக்கு டே கிரேட் பண்ணி இவ்வளோ பெரிய மனசு இருந்தா இப்படி எல்லாம் செய்வேன் சார். சார் எவனுக்கோ என்னென்னமோ ஹெல்ப் பண்றோம் சார், நம்ம அப்பா அம்மாக்காக இதுவும் கூட செய்ய மாட்டோமா சார் அப்படின்னு முத்து சொல்றாரு. முத்து, நீ என்கிட்ட பேசுறப்போ உன்னோட கணம் அப்படியே உயர்வாயிட்டே போயிட்டு இருக்கு முத்து, நீ கிரேட் தான் போ அப்படிங்கிறாங்க சார். நான் ஒன்றும் கிரேட் எல்லாம் இல்லை சார். என் பொண்டாட்டிக்காக மாடியில ஒரு பெட்ரூம் கட்டலான்னு ஆசைப்பட்டேன் சார். அதுக்கும் நானும் என் பொண்டாட்டியும் காசு சேர்த்துவோம், ஆனா ஏதாச்சும் ஒரு செலவு வந்துடுதுன்னு சொல்லி அதை எடுத்துருவோம் சார். இன்னமும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கோம் சார். கண்டிப்பா ஒரு நாள் நாங்க பெட்ரூம் கட்டிடுவோம் அப்படின்னு சொல்றாரு முத்து. ஏன் முத்து, 30,000 ரூபாய் வருமானம் வருது, அதை வச்சு நீங்க என்ன பண்றீங்க சார்? வீட்டு செலவுக்கு ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துருவேன் சார். என் பொண்டாட்டி ஒரு 2,000 3,000 வீட்டு செலவு கொடுப்பா. அப்புறம் கார் டியூ எல்லாம் இருக்கு சார், அதெல்லாம் கட்டுவேன் சார். என் பொண்டாட்டி அவ சம்பாரிச்ச காசுல எனக்கு ஒரு கார் வேற வாங்கி கொடுத்துருக்கா சார். அதுக்கும் கொஞ்சம் மிச்சம் டியூ கட்ட வேண்டியது இருக்குது. அப்புறம் அப்படி அங்கே இங்கேன்னு சொல்ல கடன்லாம் இருக்கு சார், அதெல்லாம் கட்டிட்டு ஒரு காசு வரும் சார், அதை சேர்த்தி வைப்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு முத்து. இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த சந்தோஷி முத்து கிட்ட சொல்றாரு, முத்து எனக்கு ஒரு ஐடியா இருக்கு, அதை நான் உங்ககிட்ட சொல்லட்டுமா? ரொம்ப நாளா இதை யாருக்கிட்ட சொல்லலாம், யாரை வச்சு செய்யலாம்னு யோசனை பண்ணிட்டு இருந்த முத்து. அதுக்கு கரெக்டான ஆள் நீ தான் நினைக்கிற முத்து. என்ன சார், சொல்லுங்க சார், செஞ்சிடலாம். அது சொல்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ஒரு விஷயம் கேட்கணும் முத்து. நீ சென்னைக்குள்ளதான் கார் ஓட்டிட்டு இருக்க, வருமானம் எப்படி நல்லா வருதா? 30,000 ரூபாய் வருதுன்னு சொல்ற அப்படின்னு சொல்லவும், சார் இப்ப நான் ஓட்டிட்டு இருக்கனால 30,000 சார், இது பழைய வண்டி சார், அதனால அடிக்கடி ரிப்பேர் வந்துடும். இதே இது புது வண்டி வாங்கணும்னு வச்சுக்கீங்களேன், ரிப்பேர் வராது சார். நமக்கு அந்த காசும் மிச்சம்தான். ஒரு கார் 2 கார் வச்சிருக்கவனுக்குலாம் அவ்வளவு வருமானம் சரியா வராது சார். அதே 10 கார் 15 கார் வச்சிருக்காங்க பாருங்க வாடகைக்கு விடுறதுக்காக, அவங்களுக்கு எல்லாம் செம்ம காசு சார். அப்போ நிறைய டாக்ஸி தேவைப்படும் போல இருக்கு சென்னைக்கு. கரெக்டா முத்து? ஆமா சார், உண்மைதான் நீங்க சொல்றது. கால் டாக்ஸி எத்தனை இங்க விட்டாலும் அது எல்லாமே போயிட்டு தான் இருக்கும் சார். என்கிட்ட நிறைய ஐடியா வச்சிருக்கேன் சார். நானும் ஒரு 2-3 கார் வாங்கலாம் தான் பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார். ஆனா இப்ப இல்ல, ஃபர்ஸ்ட் நாங்க பெட்ரூம் இதெல்லாம் கட்டிட்டு அதுக்கப்புறம் ஒவ்வொரு காரா வாங்கலாம்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் சார். இதுல நிறைய வருமானம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. கொஞ்ச நேரம் யோசனை பண்றாரு சந்தோஷி. முத்து, நான் ஒரு விஷயம் சொல்றேன்னு சொன்னல? ஆமா சார், சொல்லுங்க சார். முத்து, இப்போ பாம்பே, டெல்லி, கல்கத்தால எல்லாம் கால் டாக்ஸி நிறைய ஓடும், நிறைய மக்கள் தொகை அதிகமா இருக்காங்க, வருமானமும் நிறைய வரும். அது மாதிரி நம்ம தமிழ்நாட்டுக்குள்ள செஞ்சா என்னன்னு யோசனை பண்ண முத்து. சார் இது சூப்பர் ஐடியா சார். கால் டாக்ஸி கம்பெனி மாதிரி ஆரம்பிக்கலாம்னு சொல்றீங்க. போன் பண்ணா உடனே கால் டாக்ஸி வரும், அது மாதிரி சொல்றீங்க, கரெக்டா சார்? ஆமாப்பா, ஒரு ஆப்பை கிரியேட் பண்ணி மக்கள் அதுலயும் புக் பண்ற மாதிரி இல்ல கால் பண்ணியும் புக் பண்ற மாதிரி ஒரு கால் டாக்ஸி கம்பெனி ஆரம்பிக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கேன் சார். செம்ம ஐடியா சார், படங்க சார், சூப்பரா போகும் அப்படின்னு முத்து சொன்னோடனே சந்தோஷ் சொல்றாரு, ஆமா முத்து, இது சாதாரண பெட்ரோல் கார்ல இல்லாம இவி காரை வச்சு ஓபன் பண்ணலான் இருக்கேன் சார். இது மாதிரி வச்சீங்கன்னா நமக்கு லாபமும் அதிகம் சார், பெட்ரோல் செலவும் மிச்சம், கஸ்டமருக்கும் கம்மியான காசுல அவங்களுக்கு நம்ம வண்டி ஓட்டலாம் சார் அப்படின்னு சொல்றாங்க. நமக்கு தான் லாபம் அதிகம், கஸ்டமருக்கும் லாபம் அதிகம் அப்படின்னு சொல்றாரு முத்து. இதை கேட்டுட்டு சந்தோஷ் சொல்றாரு, ஆமாப்பா, நானும் இந்த ஐடியால தான் இருக்கேன் சார். இந்த கால் டாக்ஸி கம்பெனி ஆரம்பிச்சீங்கன்னா நான் ஏதாச்சும் ஒரு பழைய ஈவி கார் வாங்கி உங்க கம்பெனில ஓட விடலாமா அப்படின்னு கேக்குறாரு முத்து. அதுக்கு சந்தோஷி சிரிக்கிறாரு, அதுக்கு வாய்ப்பே இல்ல முத்து. ஏன் சார்? முத்து, என்ன சார், ஏன் சார் அப்படி சொல்றீங்க? காரணம் இருக்கு முத்து. நான் கால் டாக்ஸி கம்பெனி இங்க சென்னையில ஆரம்பிக்கிறேன்னு சொன்னதுக்கு காரணமே நீதான் சார். நானா? என்ன சார் சொல்றீங்க? ஆமாப்பா, அந்த கம்பெனியை உன்னோட பேர்ல தான் ஆரம்பிக்க போறேன். நீயும் நானும் பார்ட்னர், நான் பைசா போடுற பார்ட்னர், நீ ஒர்க்கிங் பார்ட்னர், எப்படியா அப்படின்னு கேக்குறாரு. சந்தோஷி வேகமா போயிட்டு இருந்த முத்து பாத்தீங்கன்னா சடன் பிரேக் போட்டு வண்டியை நிறுத்துறாரு. என்னாச்சுப்பா முத்து, ஏன் இப்படி வண்டி நிறுத்துற சார்? என்ன சார் சொல்றீங்க, உண்மையை சொல்றீங்க? ஆமாப்பா, உன்ன மாதிரி நல்ல குணம் இருக்கும் தான் உன் அண்ணன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சுக்கிட்டேன். ஆனா அவன் கேவலமான புத்தியை வச்சிருக்கான். உனக்காகவும் உன் அப்பாக்காக மட்டும்தான் அவன் கூட பார்ட்னர்ஷிப் வச்சிருக்கேன். உனக்கு ஏதாச்சும் பண்ணணும்னு எனக்கு தோணுது. ஏன்னா இவ்வளவு ஒரு நல்லவனா இருக்க, எவ்வளவு ஹெல்ப் பண்ற எல்லாத்துக்கும். ஆனா நீ முன்னுக்கு வராம இருந்தா எப்படிப்பா? அதனாலதான் சொல்றேன். எனக்கும் ஏற்கனவே இந்த ஐடியா இருந்தது, யாரு கூட இது பார்ட்னர்ஷிப் வைக்கலாம், ஒரு நம்பகமான ஆள் இல்லையேன்னு நான் ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருந்தேன், யாரு கூட பண்ணலான்னு. தப்புன்னு நீ வந்துட்டப்பா என் கண்ணு முன்னாடி. இதை ஏற்கனவே கேட்கலாம் தான் நினைச்சிட்டு இருந்தேன், பட் கேட்கறதுக்கு டைம் கிடைக்கல. இதுதான் கரெக்டான சான்ஸ். என்ன சொல்றா அப்படின்னு சொல்றாரு. சார் கையில ஒரு சிக்கன் பிரியாணியை கொடுத்துட்டு இது சாப்பிடுறியா பாட்டியான்னு கேட்டா எவனாச்சும் வேண்டாம்னு சொல்லுவானா சார்? கண்டிப்பா சாப்பிடத்தான் சார் செய்வான். சார் நான் 100% சொல்றேன் சார், கண்டிப்பா நம்ம பார்ட்னர்ஷிப் பண்ணலாம் சார் அப்படின்னு சொல்றாங்க. எனக்கு தெரிஞ்ச நிறைய டிரைவர்ஸ் இருக்காங்க, எல்லாத்தையுமே கூப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்றாரு. 100 கார் 200 கார்லாம் இல்ல முத்து. ஸ்டார்ட் பண்ணும்போது
1000 காரை வச்சுதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். பயங்கர ஆட் கொடுத்து நம்ம சென்னையில நம்பர் 1 கால் டாக்ஸியா ஆகணும். சார் நீங்க சொல்லிட்டீங்களா, செஞ்சிடலாம் சார், கவலைப்படாதீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்றாரு முத்து. இதுக்கெல்லாம் எதுக்குப்பா தேங்க்ஸ், எனக்கும் லாபம் வரட்டும் உனக்கும் லாபம் வரட்டும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாரு சந்தோஷி. அதுக்குள்ள ஏர்போர்ட் வந்துடுது. முத்து ஏர்போர்ட்ல நான் இறங்கல முத்து. சார் அப்புறம் எங்க இறக்கி விடுறது உங்களை, மறுபடியும் என்ன ஹோட்டல்ல இறக்கி விடு. அததான் நீ ஓகே சொல்லிட்டியே, இந்த வேலையெல்லாம் நம்ம மும்மரமா ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. சார் இப்பவே வா. ஆமாப்பா, இந்த சவாரிலாம் விட்டுட்டு வா, நம்ம மீட்டிங் போடணும் அப்படின்னு ஈவினிங் வர சொல்லிடுறாரு முத்துவ. சார் ஓகே சார் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா சந்தோஷிய ஹோட்டல்ல கொண்டு போய் இறக்கி விட்டுட்டு நேரா ஸ்வீட் கடைக்கு போறாரு. ஸ்வீட் வாங்குறாரு. வீட்டுக்கு போகும்போது மீனாக்கு கால் பண்றாங்க. மீனா, வீட்டுல எல்லாம் இருக்காங்களா? இருக்காங்க, ஸ்ருதி ரவி 2 பேரும் இன்னும் வரணும் அப்படின்னு சொல்றாங்க. சரி, அவங்களே வர சொல்லிடு. சரியா? என்னாச்சுங்க? ஒரு முக்கியமான விஷயம் பேசணும் மீனா, எல்லாத்தையும் வர சொல்லிடு. என்னங்க, இந்த 30 லட்சம் ரூபாய் எடுத்துட்டு போன கதிரை புடிச்சிட்டீங்களா? சாச்சா அதெல்லாம் இல்ல, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் மீனா, நம்ம வாழ்க்கையே ஒரு ஹாப்பியான லைஃபா மாற போகுது மீனா. அதுக்கான ஒரு முக்கியமான ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்க போறோம். அதுக்குதான் வீட்டுல இருக்க எல்லாத்தையுமே வர சொல்லு அப்படின்னு சொன்னா அப்படிங்கிறாங்க. சரிங்க, ஆனா இதை யாருக்கிட்டயும் சொல்லிடாத மீனா. இல்லைங்க, சொல்ல மாட்டேங்க அப்படின்னு சொல்றாங்க மீனாவும். அதுக்கப்புறம் ரவி ஸ்ருதி 2 பேத்தையும் கூப்பிட்டு வர சொல்லிடுறாங்க. மாமா வெளியே போக வேண்டாம் மாமா, அவரு வரேன்னு சொன்னாரு, ஏதோ பேசணுங்களாமா. என்னம்மா பேசணுமாமா? தெரியல மாமா, என்னன்னு தெரியல, முக்கியமான விஷயம்னு மட்டும் சொல்றாரு மாமா, என்னன்னு தெரியல, நீங்க வெயிட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. வீட்டுல ரோஹிணி நீங்களும் வெளியே போகாதீங்க, அவர் ஏதோ வந்து பேசணும்னு சொன்னாரு அப்படின்னு சொல்றாங்க. ஆமா, இவன் என்னத்த பேச போறான், திட்டிக்கிட்டே தான் இருப்பான் அப்படின்னு ஒரு பக்கம் புலம்பிட்டு இருக்காரு மனோஜ். நீ சொல்றதும் சரிதான் மனோஜ், சும்மா ஏதாச்சும் ஒண்ணு பேசிக்கிட்டே இருப்பான் அப்படின்னு ஒரு பக்கம் திட்டிட்டு இருக்காங்க விஜயா. டே விஜயா, அவன் தான் சொல்றான்ல ஏதோ ஒரு முக்கியமான விஷயம், இருன்னு சொல்லும் போது இருங்களேன், எதுக்கு எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது வேகமா முத்து வர்றாரு. ஸ்வீட் பாக்ஸ் வாங்கிட்டு வந்திருக்காரு. உடனே அதை பிரிக்கிறாரு. அப்பா இதாப்பா ஸ்வீட் சாப்பிடு அப்படிங்கிறாங்க. டே என்ன விஷயம் சொல்றா, என்ன ஸ்வீட் எல்லாம் கொடுக்குற, சாப்பிடுப்பா முதல்ல நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலைக்கு ஸ்வீட் ஊட்டி விட்டுட்டு அடுத்தது மீனாக்கு ஸ்வீட்டை ஊட்டி விடுறாரு. என்னங்க விஷயம்? அட மீனா, நீ முதல்ல சாப்பிடு, அதுக்கப்புறம் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கும் ஸ்வீட்டை ஊட்டி விடுறாரு முத்து. டேய் முத்து, என்னன்னு சொல்லுடா. டேய் நீ முதல்ல சாப்பிடு, இந்த ஸ்வீட்டை பழகுறலுக்கு ஊட்டி விடு. ரவியும் ஸ்ருதிக்கு ஊட்டி விடுறாங்க. அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொண்டு போய் கொடுக்குறாரு. டேய் என்ன விஷயம், என்ன ஸ்வீட் கொடுக்குற, அந்த 30 லட்சம் ரூபாய் வாங்கிட்டு வந்துட்டியா அப்படின்னு கேக்குறாங்க விஜயா. 30 லட்சம் ரூபாய் இன்னும் வாங்கல, கண்டுபிடிக்கல, கண்டுபிடிக்கிற ப்ராசஸ் போயிட்டு தான் இருக்கு. ஆனா அதை விட ஒரு சந்தோஷமான விஷயம், அதுக்காகத்தான் உங்க எல்லாத்துக்கும் ஸ்வீட் கொடுத்தேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. அண்ணாமலை சொல்றாரு, டே என்ன விஷயம்னு சொல்றேன்னா, ஸ்வீட் சாப்பிடுறப்ப சந்தோஷமா சாப்பிடுவோம்ல, என்னன்னு சொல்லுடா அப்படின்னு சொல்றாங்க. அப்பா இந்த ஸ்வீட் இது எனக்கு ஊட்டி விடுப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. அந்த ஸ்வீட்டை அண்ணாமலை வாங்கி முத்துக்கு ஊட்டி விட்டுறாரு. தேங்க்ஸ்பா அப்படின்னு முத்து சொல்றாரு. டே என்ன விஷயம்னு சொல்லிட்டு அப்புறம் பேசுறா. அப்பா ஒரு சந்தோஷமான விஷயம்ப்பா. டே அதுதானே தெரியுது, என்ன விஷயம்னு சொன்னேன்னா தானே ஆகும். அப்பா நானு இன்னைக்கு காலையில சவாரிக்கு போனேன்னா, ஆமா சவாரி ஏர்போர்ட் கொண்டு போய் விட்டுட்டு வந்தேன். சரி விட்டுட்டு வந்தேன், அப்புறம் நான் வீட்டுக்கு வந்துட்டு இருந்தேன்னா, டே கடன்னு சொல்லுடா, சும்மா ஜவ்வு மாதிரி இழுக்காம. சரிப்பா டீட்டெயிலாவே சொல்றேன், கடன்னு சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷ் சாரை பார்த்தது எல்லா விஷயத்தையும் சொல்றாரு முத்து. சரி அவரு கால் டாக்ஸில கூட்டிட்டு போனா அப்புறம் என்னாச்சு அப்படிங்கும் போதே மனோஜ் கேக்குறாரு, டே என்னை பத்தி ஏதாச்சும் 1 2 வத்தி வச்சுட்டியாடா, அவர் ஏதாச்சும் சொல்லி எனக்கும் அவருக்கும் இருக்க பார்ட்னர்ஷிப்பை கேன்சல் பண்றேன்னு ஏதாச்சும் சொன்னாராடா அப்படின்னு கேக்குறாரு மனோஜ். அதெல்லாம் ஒண்ணு இல்லடா, சும்மா அதை பத்தியே பேசிட்டு இருக்காது. அப்பா இப்பதான்ப்பா ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னோட கார்ல எவ்வளவு வருமானம் வரும் என்ன ஏதுன்னு கேட்டாரா. சரிடா, அதுக்கப்புறம் திடீர்னு என்ன சொல்லிட்டாருன்னா, நீயும் நானும் பார்ட்னர்ஷிப்பா சேர்ந்து கால் டாக்ஸி கம்பெனி ஆரம்பிக்கலாமான்னு கேட்டுட்டாரு. நான் ஆடி போயிட்டேன்ப்பா, ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆயிட்டேன்ல. என்னடா சொல்ற முத்து அப்படின்னு அண்ணாமலை சொல்லும் போதே விஜயா மனோஜ் 2 பேரும் வாயை பிளந்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னது சந்தோஷ் சார் உங்களோட பார்ட்னர்ஷிப் வைக்கிறேன்னு சொன்னாரா? டே இதெல்லாம் நம்புற மாதிரி இருக்கா? என் அம்மா ஏற்கனவே எனக்கு சின்ன வயசுல காதை குத்தி விட்டாங்க, நீ ஒன்னும் குத்த வேண்டிய அவசியம் இல்ல. டே ஓடுகாலி, உண்மையத்தான் ஓடுகாலி சொல்லிக்கிட்டு இருக்கிறேன், நாங்க பேசுறத மட்டும் நீ நின்னு கேளு, நான் அப்பா கூட பேசிட்டு இருக்கிறேன், நீ முதல்ல பேசாம இரு அப்படின்னு சொல்லிட்டு முத்து அண்ணாமலை கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாரு. அவரு ஃபுல் காசும் போடுறாராமாப்பா, என்ன ஒர்க்கிங் பார்ட்னரா இருக்க சொல்றாருப்பா, 1000 கார் வாங்கி விடுறேங்கிறாரு, என்னோட பொறுப்புன்னு சொல்றாருப்பா, வர லாபத்துல 2 பேத்துக்கு பாதின்னு வேற சொல்லியிருக்காருப்பா, என்னை பேசுறதுக்கு இன்னைக்கு சாயந்தரம் அவரோட ரெஸ்டாரண்ட்டுக்கு வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. முத்து இதை கேட்டோன்னு மீனாக்கு அவ்வளவு சந்தோஷம். உடனே ஓடி போய் சர்க்கரை எடுத்துட்டு வந்து முத்துவோட வாயில போடுறாங்க. ஏன் மீனா, ஸ்வீட்டே வாங்கியிருக்கேன், அப்ப எதுக்கு சர்க்கரை போடுற மீனா? இல்லைங்க, நான் ஏதாச்சும் ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும்னு நினைச்சேன், சர்க்கரை தான் வீட்டுல இருந்தது, அதுதாங்க, ரொம்ப சந்தோஷங்க அப்படின்னு சொல்லி மீனா முத்துவை கட்டு பிடிச்சுக்கிறாங்க.
ரவி சொல்றாரு, டேய் ரொம்ப சந்தோஷம்டா, நிஜமானே என்னால நம்பவே முடியல முத்து, அவர்தான் சொன்னாரா, அட ஆமாண்டா, இன்னைக்கு ஈவினிங் வர சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்றாரு முத்து. இதெல்லாம் கேட்ட ரோகிணிக்கு வாயை திறக்க முடியல, அப்படியே ஸ்டக் ஆகி நிக்கிறாங்க. செம்ம ஃப்ரீஸ், என்னடா இது, நம்மளை விட இவன் முன்னுக்கு வந்துருவான் போல இருக்குது, இல்ல இல்ல இவன்லாம் முன்னுக்கே வரக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க ரோகிணி. மனோஜ் சொல்றாரு, டேய் அப்பா, அவரு சும்மா ஏதாச்சும் ஒண்ணு சொல்லியிருப்பாருப்பா, சும்மா சொல்லியிருப்பாரு, அது மட்டும் இல்லாம அவரு முக்காவாசி இங்கிலீஷ்ல தான் பேசுவாரு, இவனுக்கு புரிஞ்சிருக்கவும் புரிஞ்சிருக்காது, இது மாதிரி ஒரு கம்பெனி ஆரம்பிக்கலான்னு சொல்லியிருப்பாரு, இது இவனை பார்ட்னரா சேர்க்கிறோன்னு தப்பா நினைச்சிருப்பான்ப்பா. டேய் ஓடுகாலி, கொஞ்சம் பேசாம இருக்கிறியா, அப்பா அவர் இங்கிலீஷ்ல ஒன்னும் பேசலப்பா, தமிழ்ல தான் பேசினாரு, எனக்கு நல்லா புரிஞ்ச மாதிரி தான் பேசினாரு அப்படின்னு சொல்லும் போதே அண்ணாமலை சொல்றாரு, அதான் சாயந்தரம் வர சொல்லியிருக்காருல, போய் பேசி பார்த்தா தெரிஞ்சுட்டு போகுது அப்படின்னு அண்ணாமலை சொல்றாரு. ஏன் விஜயா, நீ என்ன பேசாம இருக்கிற? நான் என்னத்த சொல்ல, மனோஜோட வாழ்க்கையை பறிச்சுட்டு இவன் மட்டும் முன்னுக்கு வர பாக்குறான் அப்படின்னு சொல்றாங்க விஜயா. ஏன் விஜயா, உன்னோட ஒரு பையனுக்கு மட்டுமே எல்லா பாரபட்சம் பார்த்துட்டு இருக்காத, எல்லா பையனும் உன் பையன் தான். மனோஜ் 30 லட்ச ரூபா தொலைச்சு போட்டான், அதனாலதான் என்ன முதலாளி ஆக்கியிருக்கான், அதுக்காக இவனுங்களா ஏதாச்சும் வந்து அந்த கம்பெனிக்கு பங்கு கேட்டாங்களா, என்னத்தானே முதலாளி ஆக்கியிருக்கான், அவன் 30 லட்ச ரூபா கொடுத்தானா மறுபடியும் திருப்பி அந்த கம்பெனியை கொடுத்துட போறான், நல்ல ஒரு விஷயம் நடக்க போகுது, இப்ப போய் இப்படி பேசிட்டு இருக்க, உனக்கு என்னைக்குதான் அறிவு வருமோ தெரியல போ அப்படின்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. ரவி சொல்றாரு, அப்பா இந்த சண்டே எல்லாம் அப்புறம் வச்சுக்கலாம்ப்பா, முத்துவ சந்தோஷ் சார் கிட்ட பேசுறதுக்கு நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும்ப்பா, அவர் என்ன சொல்றாரு ஏது சொல்றாரு நமக்கு தெரியாது, இவனுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் தெரியாது, நானும் கூட போறேன், அதுக்கு முன்னாடி அவனுக்கு ட்ரைனிங் சில பல ட்ரைனிங்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு ரவி. என்னடா ட்ரைனிங் அப்படின்னு முத்து கேக்குறாரு. ஆமாண்டா, அவர் பேசுறப்போ நீயும் கெத்தா பேசணும்ல அப்படின்னு சொல்றாங்க. ஆமாண்டா கரெக்ட் தான்டா, நீ எப்படி பேசணும்னு சொல்லி கொடு, நான் அதே மாதிரி பேசுறேன், ஆனா நீ என் கூட வாடா, எனக்கும் ஒன்னும் தெரியாதுடா அப்படின்னு சொல்றாரு. கண்டிப்பா நான் உன் கூட வராம நான் வேற யாரு கூடடா வருவேன், கண்டிப்பா வருவேன்டா, என் அண்ணன் இப்போ ஒரு பெரிய லெவலுக்கு வருது, எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்றாங்க. ஸ்ருதி சொல்றாங்க, எனக்கும் ஹாப்பியா இருக்கு முத்து, நீங்களும் கஷ்டப்பட்டு உழைக்கிறீங்க, ஆனா சரியான வருமானம் உங்களுக்கு இல்லைன்னு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்க, இப்போ ஒரு பெரிய லெவலுக்கு வர போறீங்க, சூப்பர் முத்து அப்படின்னு சொல்றாங்க ஸ்ருதி. முத்து எப்படி பேசணும், அவங்க ஏதாச்சும் ஒரு கொஸ்டின் கேட்டா எப்படி பதில் சொல்லணும் அப்படிங்கிற எல்லா விஷயத்தையுமே ரவி முத்துக்கு சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. அதுக்குள்ள மீனா என்ன பண்றாங்கன்னா, கடைக்கு போய் முத்துக்கு ஒரு சூப்பரான பேண்ட் ஷர்ட் எடுத்துட்டு வர்றாங்க. வீட்டுக்கு வர்றாங்க, ட்ரைனிங் போயிட்டு தான் இருக்கு முத்துக்கு, ரவி ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்காரு. ஒருத்தர் கை கொடுக்குறா, நீயும் ஹேண்ட் ஷேக் பண்ணணும், அப்புறம் அவங்க பேசினா எப்படி பேசணும், அவங்க எழுந்திரிச்சிட்டீங்கன்னா நீயும் எழுந்திரிச்சு ஒரு ஸ்டிஃபா கான்பிடென்டா நிக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லி கொடுத்துட்டு இருக்காரு ரவி. கூடவே ஸ்ருதி இருந்துட்டு ஒவ்வொன்றும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. மீனா வர்றாங்க, என்ன நீங்க சொல்லி கொடுத்ததெல்லாம் முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு மீனா, வாங்க மீனா அப்படின்னு சொல்லி உள்ள கூப்பிடுறாங்க. முத்துக்கிட்ட மீனா வர்றாங்க. எங்க போயிருந்த மீனா, பூ கொடுக்க போயிருந்தியா அப்படின்னு முத்து கேக்குறாரு. இல்லைங்க, இன்னைக்கு எந்த வீட்டுக்குமே நான் பூ கொடுக்க போகல, என் புருஷன் ஒரு பெரிய லெவலுக்கு வர போறாரு, அவளுக்கு ஒரு பேண்ட் ஷர்ட் வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு தான் புதுசா பேண்ட் ஷர்ட் எடுத்துட்டு வந்தேன் அப்படின்னு மீனா அந்த பேண்ட் ஷர்ட்டை கொடுக்குறாங்க. வாங்கிட்டு, இதெல்லாம் எதுக்கு மீனா? இல்லைங்க போட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி மீனா கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அதுக்குள்ள சாயந்தரம் 4 மணி ஆயிருது. சரி சரி டைம் ஆயிடுச்சுடா, கிளம்பலாம் வா அப்படின்னு சொல்லிட்டு, முத்து நீ ரெடி ஆயிட்டு வா, நானும் அதுக்குள்ள ரெடி ஆயிடுறேன் அப்படின்னு ரவி சொல்றாரு. சரின்னு சொல்லிட்டு முத்து ரெடி ஆயிடுறாரு. ரவியும் ரெடி ஆகி வர்றாரு. முத்து அண்ணாமலை கிட்ட போய் சொல்றாரு, அப்பா நீயும் வரையாப்பா கூட, எனக்கு தைரியமா இருக்கும் அப்படின்னு சொல்றாரு. ரவி சொல்றாரு, ஆமாப்பா நீயும் வந்தேனா சந்தோஷ் சார் சந்தோஷப்படுவார்ல அப்படின்னு சொல்றாங்க. கரெக்டா அப்பதான் உள்ள வர்றாரு மனோஜ். அண்ணாமலை வரேன்னு சொல்லிடுறாரு. மனோஜை பார்த்துட்டு, டேய் மனோஜ் நீ எங்க கூட வரையாடா, கொஞ்சம் எங்களுக்கு தைரியமா இருக்கும், ஏன்னா உனக்கு தான் சந்தோஷமா இருக்கும், ஏற்கனவே பழக்கம், பார்ட்னர்ஷிப் எல்லாம் பண்ணிருக்கீங்கல்ல, நீயும் வரையா அப்படின்னு கேட்கவும், நான் எதுக்குப்பா வரணும், வந்து போட்டு நோஸ் கட் வாங்கிட்டு வர்றதுக்கா, கண்டிப்பா இவனையெல்லாம் கூப்பிட்டு இருக்க மாட்டாரு, அவர் ஏதோ ஒரு சும்மா ஒரு பேச்சுக்கு சொல்லியிருப்பாரு, இவன் சீரியஸா நினைச்சிட்டு போயிட்டு இருக்கிறான், நான்லாம் வரல அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போயிடுறாரு. அப்பா இவன் எப்பயுமே இப்படிதான், விடுப்பா நம்ம போல வாப்பா அப்படின்னு சொல்றாங்க முத்து. அண்ணாமலை முத்து ரவி 3 பேர் கிளம்பும்போது, எங்க சாமி கும்பிட்டுக்குங்க அப்படின்னு சொல்லி இந்த ப்ராஜெக்ட் நல்லபடியா முடியணும்னு சொல்லிட்டு சாமியை கும்பிட்டு மீனா இவங்கள 3 பேர்த்தையும் அனுப்பிச்சு விடுறாங்க. விஜயா கிட்ட அண்ணாமலை சொல்லிட்டு போறாரு, இங்க பாரு இந்த ப்ராஜெக்ட் ஒன்றும் முடியக்கூடாதுன்னு வேண்டிட்டு இருக்க சாமிய, சரியா அப்படின்ட்டு போறாரு. ஆமாமா நான் இப்பதான் வேண்டேன் அப்படின்னு விஜயா சொல்லிட்டு, ஆனா மனசுக்குள்ள ஐயோ இது நிஜமா இருக்க கூடாது, அந்த சந்தோஷ் சார் என் பையனுக்கு மட்டும்தான் ப்ராஜெக்ட் கொடுக்கணும், இந்த மொத்துக்கெல்லாம் கொடுக்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க விஜயா. அதுக்கப்புறம் சந்தோஷ் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. இவங்க 3 பேரும் அந்த சந்தோஷ் இருக்கிற ஹோட்டல் ரூமுக்கு போறாங்க. வாங்க வாங்க உட்காருங்க, அட உங்க அப்பாவையும் கூட்டிட்டு வந்தீங்களா, அண்ணாமலை சார் வாங்க உட்காருங்க, இதுதான் சார் முத்துக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது, உங்க ஃபேமிலியோட வர்றான் பாருங்க, அதுதான் எனக்கு சந்தோஷம். ஆமா மனோஜ் வரலையா அப்படின்னு கேட்கும் போது, அது சார் மனோஜ் அப்படிங்கும் போதே, முத்து இரு நான் பேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை சந்தோஷ் கிட்ட சொல்றாரு. இல்ல சார் அவன் ஏதோ ஒரு வேலைன்னு அர்ஜென்டா போயிட்டு
போயிட்டான் சார், அதனாலதான் வர முடியல. ஓ, பரவாயில்ல பரவாயில்ல அண்ணாமலை சார். இப்போ உங்க பையனை நான் எதுக்கு வர சொல்லியிருப்பேன்னு கண்டிப்பா உங்க பையன் சொல்லியிருப்பான். ஆமா சார், சொன்னா சார். என்னால நம்பவே முடியல சார். நீங்க கால் டாக்ஸி கம்பெனி ஒண்ணு ஆரம்பிக்கிறீங்கன்னு சொன்னாங்க சார். இது சாதாரண கால் டாக்ஸி கம்பெனி இல்ல சார். ஃபர்ஸ்ட் நம்ம சென்னைக்குள்ள கால் டாக்ஸி கம்பெனியை ஆரம்பிக்கலாம். உங்க பையன் டெவலப் பண்றத பொறுத்து சார். நல்லா டெவலப் பண்ணாருன்னா தமிழ்நாடு ஃபுல்லாவே இந்த கால் டாக்ஸி கம்பெனியை நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு சந்தோஷி. ரவி சொல்றாரு, சார் இஃப் யூ டோன்ட் மைண்ட் சார், நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? முத்துவை பொறுத்த வரைக்கும் நீங்க ஒரு வேலையை கொடுத்தீங்கன்னா அவன் கட் அண்ட் ரைட்டா முடிச்சிருவான். என் அண்ணன் மனோஜ் மாதிரிலாம் அவன் இருக்க மாட்டான் சார் அப்படின்னு சொல்லும் போதே, தெரியும் ரவி, எனக்கு மனோஜை பத்தி நல்லாவே தெரியும். அவன் ஒரு சுடு சோம்பேறி. அவன் முன்னுக்கு வரணும்னு மட்டும் தான் நினைப்பானே தவிர உழைக்கணும்னு அவன் நினைக்கவே மாட்டான். உட்காந்துக்கிட்டே பணம் வரணும்னு நினைக்கிறாள். ஆனா முத்து அப்படி இல்லைன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் இந்த கம்பெனியை முத்து பொறுப்பு கொடுத்து அதை ஆரம்பிக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கான செலவுகள் எவ்வளவு ஆகும் அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லிட்டு, அண்ணாமலை சார் உங்களுக்கு இதுல சந்தோஷம் தானே? ஓகே தானே சார்? எனக்கு டபுள் சந்தோஷம் சார். என் பெரிய பையன் முன்னுக்கு வர்றதுக்கும் நீங்க தான் சார் காரணம். அதே மாதிரி என்னோட 2வது பையன் முன்னுக்கு வர போறதுக்கும் நீங்க தான் சார் காரணம். ரொம்ப சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்றாங்க. முத்து, நான் ஒரு பேரு செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன் அந்த டாக்ஸிக்கு. முத்து சந்தோஷி, இது ரெண்டோட ஃபர்ஸ்ட் எழுத்தை எடுத்து எம்எஸ் கால் டாக்ஸின்னு வச்சிருக்கேன். எப்படி சூப்பரா இருக்குல்ல அப்படின்னு சொல்றாரு. சந்தோஷி சொன்னோடனே முத்து சொல்றாரு, சார் இதுல சின்ன ஒரு மாற்றம். இது என்னோட இதுதான், சஜஷன் தான். நீங்க இஷ்டம்னு செய்யலாம், இல்லாட்டி உங்களுக்கு பிடிச்சதே செய்யலாம் சார். ஏய் முத்து, சும்மா இருக்க மாட்டியாடா? இவர்தான் பேர் சொல்றாருல, நீ பாட்டுல ஏதோ ஒண்ணு சொல்லிட்டு இருக்க அப்படின்னு ரவி சொல்றாரு. ரவி, ஒன்னும் பிரச்சனை இல்ல, சொல்லுங்க முத்து, உங்களோட சஜஷனையும் சொல்லுங்க, எது நல்லா இருக்கோ அதை செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு சந்தோஷி. அதுக்கு முத்து சொல்றாரு, எம் ஃபார் முத்து சொல்றீங்க, எஸ் ஃபார் சந்தோஷின்னு எம்எஸ் கால் டாக்ஸின்னு வைக்கலான்னு சொல்றீங்க. ஆனா எனக்கு ஒரு ஆசை சார். என்ன முத்து, எம்எஸ் கால் டாக்ஸிங்கிறத எஸ்எம் கால் டாக்ஸின்னு மாத்தலாங்கிறியா? இல்ல சார், அந்த எம்ஐ எடுத்துட்டு ஏஎஸ் அல்லது எஸ்ஏ கால் டாக்ஸின்னு வைக்கலாமா? எனக்கு புரியல முத்து, ஏன் ஏ சொல்றீங்க? சார் அண்ணாமலைக்கு ஏதானே சார் வரும், என் அப்பா பேரையும் உங்க பேரையும் சேர்த்து வச்சிடலாம்ல, அதனாலதான் சார் சொன்னேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. இதை கேட்டோடனே சந்தோஷி செம்ம ஹாப்பியாரு. முத்து, நீ கிரேட் கிரேட்னு காமிச்சுக்கிட்டே இருக்க முத்து, சூப்பர் முத்து, எஸ்ஏ கால் டாக்ஸின்னு வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு சந்தோஷி. அண்ணாமலை, இது மாதிரி உங்களுக்கு ஒரு பையன் கிடைக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் அண்ணாமலை. பாருங்க உங்க பையன் பாருங்க எவ்வளவு ஒரு பெரிய லெவலுக்கு ஆக போறான் பாருங்க அப்படின்னு சொல்றாரு சந்தோஷி. இதுக்கான வேலையை நாளைக்கே நான் ஸ்டார்ட் பண்ண போறேன். இன்னும் ஒரு 10-15 டேஸ்ல இந்த கால் டாக்ஸி கம்பெனியை நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆப் கிரியேட் பண்றதுக்கு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். பேரு மட்டும் தான் பேலன்ஸ் இருந்தது. பேரையும் நான் இப்ப கொடுத்துருவேன். எல்லாமே இவி கார்ஸ் தான் முத்து. சார் 10-15 நாள்ல எப்படி சார் நம்ம ஆரம்பிக்க முடியும் முத்து? நான் நினைச்சேன் ஆரம்பிப்போம் முத்து. இல்ல சார், 1000 காருன்னு சொல்றீங்களே, அதுதான் எனக்கு யோசனையா இருந்தது சார். முத்து முத்து, இது வரைக்கும் யாருமே இது மாதிரி ஒரு கால் டாக்ஸி கம்பெனியா ஸ்டார்ட் பண்ணிருக்க மாட்டாங்க முத்து. 15 டேஸ் தான். 15 டேஸ்க்கு அப்புறம் நம்ம கம்பெனியை ஆரம்பிக்கிறோம். நீ ஜரூரா வேலை செய்யறதுக்கு ஓகேவா? சார் கண்டிப்பா செஞ்சிடலாம் சார் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க வீட்டுக்கு. வீட்டுல போனோடனே பாத்தீங்கன்னா அண்ணாமலை சொல்றாரு விஜயா கிட்ட, இது எல்லாமே உண்மைதான். 1000 காரை வச்சு ஒரு கால் டாக்ஸி கம்பெனி சந்தோஷி ஆரம்பிக்க போறாரு. அதுக்கு பார்ட்னர் நம்ம முத்துதான் அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. விஜயாக்கும் சரியா, மனோஜ், ரோஹிணி எல்லாருமே பயங்கர டென்ஷன் ஆகுறாங்க. ஐயோ இவனா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அதுவும் சந்தோஷி சார் கூட பார்ட்னரா சேர்றது எப்படிரா அப்படிங்கிற மாதிரி முழிச்சிட்டு இருக்காரு மனோஜ். அதுக்கப்புறம் மனோஜ் அவங்க அப்பா கிட்ட சொல்றாங்க, அப்பா இவன்லாம் எப்படிப்பா தாக்கு பிடிக்க முடியும்? வேணாலும் பாருங்க, 1 மாசத்துக்கு மேல இவனால தாக்கே பிடிக்க முடியாது. அதுக்கு ரோகிணி சொல்றாங்க, 1 மாசம்லாம் இல்ல மனோஜ், அவர்னால ஒரு 10-15 நாள் கூட தாக்கே பிடிக்க முடியாது. பார்லரம்மா, அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ கொஞ்சம் அமைதியா இரு அப்படின்னு சொல்றாங்க. மீனா சொல்றாங்க, ஏங்க ரோஹிணி, உங்க ஹஸ்பண்டே திறமை இல்லாதவரே உங்களோட கம்பெனியை நடத்தும் போது இவர் எவ்வளவு திறமையானவர். அது மட்டும் இல்லாம இந்த கால் டாக்ஸி பிசினஸ்ல ஏற்கனவே அவருக்கு அனுபவம் இருக்கு. அனுபவம் இல்லாத உங்க ஹஸ்பண்டே முன்னுக்கு வரும்போது என்னோட புருஷன் முன்னுக்கு வராம இருப்பாரா அப்படின்னு மீனா சொன்னோடனே விஜயாக்கு கோவம் வந்துடுது. என்னடி அவளை எதிர்த்து பேசிட்டு இருக்கிற? விஜயா, கொஞ்சம் நீ பேசாம இருக்கிறியா? ஒரு நல்ல காரியம் நடக்கிறப்ப எதுக்கு விஜயா சண்டை போட்டுட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, முத்து இந்த விஷயத்த நான் பாட்டிக்கிட்ட நாளைக்கே போய் சொல்லிட்டு வரேன்டா. அப்பா நீ மட்டும் எதுக்கு போற? நானும் மீனா எல்லாம் வர்றோம், போய் பாட்டிக்கிட்ட சொல்லிட்டு வரலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. முத்து நைட்டோட நைட்டாவே இந்த வேலையை
வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடறாரு. செல்வம் அவங்க ஃப்ரெண்ட்ஸு கிட்ட எல்லாம் கூப்பிட்டு சொல்லி, இனி யாருமே கால் டாக்ஸி வேற பக்கம் ஓட்ட வேண்டாம்டா, எல்லாம் நம்ம கம்பெனில கால் டாக்ஸி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிடுறாரு. எல்லாருமே ஓகே சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் 1000 டிரைவர் வேணும், அதுல நைட் ஷிஃப்ட் பாக்குறதுக்கு தனியா டிரைவர்ஸ் எல்லாம் வேணும் அப்படிங்கறது எல்லாத்தையுமே ஏற்பாடு பண்ண சொல்லிடுறாரு. அந்த குரூப் இருக்குல்ல, அந்த குரூப்ல எல்லாத்துக்கும் போட்டாரு. எல்லாருமே ஒரு அட்ரஸ் சொல்லி அங்க இன்டர்வியூக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 நாளுக்கு அப்புறம் ஒரு டேட் கொடுத்து அதை இன்டர்வியூக்கு வர சொல்லிடுறாரு. அதுக்கப்புறம் அடுத்த நாள் காலையில ஆகுது. அண்ணாமலை, முத்து, மீனா 3 பேரும் பாட்டியோட ஊருக்கு போறாங்க. பாட்டிக்கு செம்ம ஹாப்பி. அம்மா, ஒரு நல்ல விஷயத்துக்காக வந்திருக்கோம்மா. முத்து ஒரு கம்பெனி ஆரம்பிக்க போறான், கால் டாக்ஸி கம்பெனி அப்படின்னு சொல்லி நடந்த விஷயத்தையெல்லாம் சொன்னோடனே பாட்டிக்கு அவ்வளவு சந்தோஷமாயிருது. அண்ணாமலை, இந்த வீட்டிலேயே இவன் தான் ரொம்ப நல்லவன்டா, ஆனா இவன் இப்படி முன்னுக்கு வராம இருக்கானே நான் ரொம்ப கவலைப்பட்டுட்டு இருந்தேன். இவனும் பெரிய லெவலுக்கு வருவான்னு நினைச்சு நான் சந்தோஷப்பட்டுட்டு இருக்கேன்டா அப்படின்னு சொல்லும் போது, பாட்டி இன்னும் ஒரு 10-15 நாள்ல கால் டாக்ஸி கம்பெனி ஆரம்பிச்சிருவோம், நீயும் வரணும். நீ வந்தா மட்டும் பத்தாது, கம்பெனியை ஓபன் பண்றதே நீதான் பாட்டி. நீ தான் கம்பெனி ஓபன் பண்றதுக்கு ரிப்பன் கட் பண்ணும் அப்படின்னு சொல்றாரு முத்து. அதுக்கு அண்ணாமலை சொல்றாரு, டேய் அப்படிலாம் நினைக்காதடா, சந்தோஷி சார் ஏதாச்சும் ஒரு பெரிய ஆளுகளை கூட்டிட்டு வருவாரு, அவரு ரிப்பன் கட் பண்ண விடுவாருடா, நீ அதெல்லாம் சொல்லாத. ஆமாண்டா முத்து, நம்ம அதெல்லாம் சொல்லக்கூடாதுடா. கம்பெனி ஆரம்பிச்சு உனக்கு சரிக்கு சமமா லாபம் கொடுப்பறதே பெருசுடா, அதனால அதெல்லாம் சொல்லாத அப்படிங்கிறாங்க பாட்டி. கரெக்ட் பாட்டி, நீ சொல்றதும் சரிதான். பாட்டி நீ இப்பவே கிளம்புவா, நம்ம போலாம் அப்படின்னு சொல்றாரு முத்து. டேய் இல்லடா, நான் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி வர்றேன் அப்படின்னு பாட்டியும் சொல்லிடுறாங்க. சரி பாட்டி, நாங்க இப்பவே போறோம், ஏன்னா அங்க நிறைய வேலை இருக்கு அப்படின்னு சொல்லி அங்க இருந்து கிளம்பி வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் வேலையை பயங்கர ஸ்பீடா நடத்திக்கிட்டு இருக்காரு முத்து. கார் எங்கெங்க வாங்கணும்னு சொல்லி சந்தோஷி சொல்லிடுறாரு. அந்த இடத்துக்கு எல்லாமே நேரடியா முத்து போயிடுறாரு. கார் எங்கெங்க இருந்து எந்தெந்த கம்பெனில இருந்து வாங்கணுமோ எல்லா காரையும் உடனே வாங்கிட்டு வந்து சேர்த்திடுறாரு. 905 கார் பக்கம் சேர்த்திடுறாங்க. அதுக்கான டிரைவர்ஸ்க்கான இன்டர்வியூ நடக்குது. யார் யார் நல்ல டிரைவர் என்னன்னு சொல்லி முத்துக்கு தானே தெரியும். அதனால முத்துவோட பொறுப்புல விட்டுறாரு சந்தோஷி. அதை ஃபுல்லா 2 நாளா உட்காந்து அத்தனை டிரைவரையும் செலக்ட் பண்றாங்க. முத்து நைட்டும் பகலுமா வேலை செஞ்சுட்டு இருக்காரு. முத்து கூட ரவியும் கூட சேர்ந்து வேலை செய்யறாரு. ஆனா மனோஜ் தான் பயங்கர காண்டில் இருக்காரு. என்னடா இது, 1000 கால் டாக்ஸிங்கிறாங்க, இதெல்லாம் மட்டும் நடந்ததுன்னா அவ்வளவுதானே, நம்மளை எவனும் மதிக்க மாட்டானே, எப்படியாச்சும் இதை நிறுத்தி ஆகணுமே அப்படின்னு யோசனை பண்றாரு. சரி, நேரடியா சந்தோஷி சார்கிட்டே நம்ம போய் பேசிடலாம் அப்படின்னு பிளான் பண்றாரு. அத ரோகிணி கிட்ட வேற சொல்றாரு. என்ன ரோகிணி, இவன் எப்படி 1000 கார்லாம் வச்சு பண்ணானா நம்மள மதிக்க கூட மாட்டானே, அவன் பாட்டுல பெரிய லெவலுக்கு போயிட்டா என்ன ஆகுறது அப்படிங்கிற மாதிரி மனோஜ் சொல்றாரு. நானும் அதைத்தான் மனோஜ் நினைச்சிட்டு இருக்கேன், என்ன பண்றதுன்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன். ஒன்னும் யோசனை பண்ண வேண்டாம், நேரா சந்தோஷி சார் கிட்ட போலாம், இவனுக்கு அந்த திறமை இல்ல அப்படிங்கிற விஷயத்த எடுத்து சொல்லலாம், அவரும் புரிஞ்சுக்குவாரு அப்படின்னு சொல்றாங்க. நீ சொல்றது கரெக்ட் தான் மனோஜ், நேரா அவர்கிட்டே நம்ம 2 பேரும் போய் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு மனோஜ், ரோகிணி 2 பேரும் சந்தோஷி சார் கிட்ட போய் பேசுறாங்க. என்ன முக்கியமான விஷயம் பேசணும்னு சொன்னீங்க மனோஜ், என்ன சொல்லு சார்? நீங்க இந்த முத்துவை நம்பி 1000 கார்லாம் போடாதீங்க சார், அவன் 2-3 காரை தான் அவனால சமாளிக்க முடியாது சார். இவன் எங்க சார் 1000 காரெல்லாம் சமாளிக்க போறான், வேண்டாம் சார், இந்த ப்ராஜெக்டை டிராப் பண்ணிருங்க, இல்லைன்னா அந்த ப்ராஜெக்ட் வேணா எனக்கு கொடுங்க சார், நான் பக்காவா பண்ணுவேன். எது, உன்னோட ஹோம் அப்ளையன்ஸுக்கு நான் ப்ராடக்ட்டுக்காக பணம் வாங்க சொல்லி சப்டீலர்ஸ் கிட்ட கொடுத்த காசெல்லாம் ஆட்டை போட்டியா, அது மாதிரியா அப்படின்னு கேக்குறாரு சந்தோஷி. அதை கேட்டுட்டு மௌனமா இருக்காரு மனோஜ். சார், அது ஏதோ ஒரு சூழ்நிலையில அப்படி ஆயிடுச்சு சார், இந்த ப்ராஜெக்டை எங்க கிட்ட கொடுத்தீங்கன்னா சார் நாங்க பக்காவா பண்ணுவோம் சார், என் மேல நம்பிக்கை இருக்குல்ல சார், நான் கரெக்டா பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி, நீங்க சொல்றது சரியா புரியலையே ரோகிணி. சார், முத்துவும் நீங்களும் சேர்ந்து கால் டாக்ஸி கம்பெனி பார்ட்னர்ஷிப்ல ஸ்டார்ட் பண்ணலாம் சொன்னீங்கல்ல, முத்துவ பார்ட்னர்ஷிப்ல இருந்து விலக்கிட்டு மனோஜையும் என்னையும் பார்ட்னர்ஷிப்ல சேர்த்துக்கிங்க சார், நாங்க இதை பக்காவா பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி, உங்களுக்கு கால் டாக்ஸி பத்தி என்ன தெரியும் ரோகிணி? சரி, ஒரு டிரைவருக்கு எவ்வளவு காசு கொடுப்பீங்க, ஒரு வண்டி ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை என்ன பண்ணுவீங்க, இதெல்லாம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாங்க. திரு ரோகிணி முழிக்கிறாங்க. யார் யாரு என்னென்ன செய்யணுமோ அதை தான் செய்யணும் ரோகிணி. கால் டாக்ஸி கம்பெனி நானும் முத்துவும் சேர்ந்துதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். நீங்க 2 பேரும் என்ன பண்றீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நான் ஒரு பார்ட்னர்ஷிப் டீல் போட்டேன்ல, அந்த டீலை முதல்ல ஒழுங்கா முடிக்க பாருங்க, அதுக்கப்புறம் மத்ததெல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எனக்கு விருப்பம் இல்ல, கிளம்பிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறாங்க சந்தோஷி. முத்து நைட்
நைட்டும் பகலுமா வேலை செஞ்சு எப்படியோ 1000 காரை கொண்டு வந்து நிறுத்திடுறாரு. அதுக்கான டிரைவர்ஸ், அதுக்கப்புறம் கார் போற வழியில ஏதாச்சும் ஒன்று ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா அதை உடனே சரி பண்றதுக்கு நிறைய ஒர்க் ஷாப் கூட எல்லாமே டீல் எல்லாம் வச்சிடறாரு. செம்ம பக்காவா முடிச்சிடறாரு. இந்த விஷயத்த போய் முத்து சந்தோஷ் கிட்ட சொல்றாரு. முத்து, பக்காவா பண்ணிருக்க முத்து, நானும் என் சைடு எல்லாமே பண்ணிட்டேன். ஆப்பும் ஸ்டார்ட் பண்ணியாச்சு முத்து. அதை இன்னும் 2-3 நாள்ல அந்த வேலையும் முடிஞ்சிடும். அப்புறம் இந்த கஸ்டமர் கேர் விஷயம் இருக்குல்ல, அதையும் ஒரு கம்பெனி கிட்ட பொறுப்பு கொடுத்துருக்கேன். அவங்க பக்காவா இதை பண்ணிடுவாங்க. எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. நம்ம இனி இந்த கம்பெனியை ஓபன் பண்ண வேண்டியதா. ஆடுக்கும் எல்லாமே சரி பண்ணியாச்சு. ஆடும் இன்னும் ஒரு 7 to 10 ஹார்ஸ்ல வந்து எல்லாமே அப்லோட் பண்ணிடுவாங்க. ஆடும் நம்ம கம்பெனி ஸ்டார்ட் பண்ண வேண்டியதா முத்து அப்படின்னு சொல்லிட்டு, முத்து, உன்னை நம்பிதான் இந்த கம்பெனி ஸ்டார்ட் பண்றேன், நீ பாத்துக்குவேல சார்? நான் பக்காவா பாத்துக்குவேன் சார். என்னை நம்பி பொறுப்பு கொடுத்துட்டீங்கல்ல, நான் பாத்துக்குவேன் விடுங்க அப்படின்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் எல்லா வேலையுமே பக்காவா முடிஞ்சிருது. கம்பெனி ஸ்டார்ட் பண்ற நாள் நெருங்கிருச்சு. முத்து என்ன பண்றாருன்னா, வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே கம்பெனி ஆரம்பிக்கிறப்ப ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணும்னு ஆசைப்படுறாரு. அதனால இருக்கிற காசெல்லாம் உண்டியில சேர்த்து வச்சிருந்தாருல, அந்த காசெல்லாம் எடுத்து போட்டு நம்ம ட்ரெஸ் வாங்கலாமா அப்படின்னு கேக்குறாரு மீனா கிட்ட முத்து. கண்டிப்பாங்க, எல்லாத்துக்கும் வாங்கி கொடுக்கலாங்க, நம்ம வாழ்நாளே இது ஒரு முக்கியமான விஷயம் இல்ல, கண்டிப்பா வாங்கலாம் அப்படின்னு சொல்லி மீனாவும் சொல்றாங்க. முத்து, மீனா, ரவி, அதுக்கப்புறம் ஸ்ருதி, இவங்க 4 பேரும் போய் வீட்டுல இருக்க எல்லாத்துக்குமே ட்ரெஸ் எடுக்கிறாங்க. ட்ரெஸ் எடுத்துட்டு வந்துட்டு அண்ணாமலை கிட்ட, அப்பா உங்களுக்கான ட்ரெஸ், கம்பெனி ஆரம்பிக்கிற அன்னைக்கு நீங்க இந்த ட்ரெஸ் தான் போட்டுக்கணும் அப்படின்னு சொல்லி அண்ணாமலைக்கு அந்த ட்ரெஸ்ஸை கொடுத்துட்டு காலை விழுகிறாங்க முத்து, மீனா. அதுக்கப்புறம் விஜயா கிட்ட அந்த சாரியை கொடுத்துட்டு காலை விழுகிறாங்க. எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சாரியை ஓபன் பண்ணி பாக்குறாங்க. இதென்ன இவ்வளவு விலை கம்மியா சேலை எடுத்திருக்க, இது மாதிரி சேலையெல்லாம் நான் கட்டினதே இல்லை அப்படின்னு சொல்லி கேவலமா பேசுறாங்க. விஜயா, விஜயா, அவன் ஆசையா வாங்கிட்டு வந்து கொடுக்குறா, இந்த சேலைக்கு என்ன குறைச்சல், எவ்வளவு நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லும் போதே ஸ்ருதி சொல்றாங்க, ஆன்ட்டி, இது மாதிரி சாரி எல்லாம் நீங்க கட்டினதே இல்ல, இது எவ்வளவு காஸ்ட் தெரியுமா, எங்க எல்லாத்த விட உங்களுக்கு தான் காஸ்ட்லியா வாங்கணும்னு சொல்லி முத்து சொல்லிட்டாரு. நானும் மீனா தான் சாரியை செலக்ட் பண்ணோம், சும்மா பொய்யெல்லாம் சொல்லாதீங்க ஆன்ட்டி அப்படின்னு சொல்றாங்க. பேசாம இருந்துக்கிறாங்க விஜயா. அதுக்கப்புறம் மனோஜுக்கும் ரோகிணிக்கும் ட்ரெஸ் எடுத்திருக்கோம், இதை போட்டுக்குங்க அப்படின்னு கொடுக்குறாங்க. மனோஜ் அப்படி ட்ரெஸ் வாங்கி பார்த்துட்டு அந்த ஷர்ட்டை வாங்கி பாக்குறாரு. இதே என்ன படிக்காதவன் போடுற மாதிரி இருக்கு ஷர்ட் அப்படின்னு சொன்னோடனே, டேய் நீ ஓவரா பேசுறடா, இது எவ்வளவு அருமையான ஷர்ட்னு எனக்கு நல்லாவே தெரியும், இந்த ஷர்ட் டாப் பிராண்ட், அது உனக்கே தெரியும், ஏதோ ஒண்ணு குறை சொல்லணுங்கிறக்கா குறை சொல்லாதடா அப்படின்னு சொல்றாரு ரவி. சரி சரி விடு விடு அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் எடுத்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் பாட்டியும் வந்துடுறாங்க. பாட்டி வந்துட்டியா பாட்டி அப்படின்னு சொல்லி முத்து பாட்டியை தூக்கி சுத்துறாரு. டேடா இறக்கி விடுறா இறக்கி விடுறா, எனக்கு தலை சுத்துதுடா அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்றாங்க. அதுக்கப்புறம் பாட்டிக்கு எடுத்துட்டு வந்த சாரியை கொடுக்குறாங்க. டே முத்து, அருமையா இருக்குடா சேலை அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் ஆகுது, எல்லாருமே ரெடி ஆயிடுறாங்க. ரோகிணிக்கு ஒரே இது, இந்த முத்து மட்டும் முன்னுக்கு வந்துட்டானா நம்மள பயங்கர கேவலமா ட்ரீட் பண்ணுவான், அதெல்லாத்த விட இந்த ஆன்ட்டியே நம்மள மதிக்க மாட்டாங்க, என்ன பண்ணலாம், இந்த கம்பெனியே எப்படியாச்சும் இழுத்து மூடணும், இத முதல்ல இந்த கம்பெனி திறக்கவே விடக்கூடாது, என்ன பண்ணலாம்னு யோசனை பண்றாங்க. அப்போ ஒரு ஐடியா வருது. சிட்டிக்கு கால் பண்றாங்க. சிட்டி, எனக்கு ஒரு ஹெல்ப் வேணும் சிட்டி. என்ன சொல்லுங்க ரோகிணி. அது ஒண்ணு இல்ல, முத்து கம்பெனி ஆரம்பிக்க போறான் தெரியும்ல. தெரியும் தெரியும், நான் செம்ம கொலவரியில இருக்கேன் தெரியுமா, இதுதான் சிட்டி எனக்கு வேணும். அவன் கம்பெனி ஆரம்பிக்க கூடாது, நீ என்ன பண்ற தெரியுமா, இவன் கம்பெனியை ஓபன் பண்ணி காரை ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த கார் எதுவுமே ஓடக்கூடாது, அது மாதிரி நீ ஏதாச்சும் பண்ணி வைக்கணும், ஓகேவா? ரோகிணி சொல்றாங்க. சிட்டி சொல்றான், அதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை, நான் பாத்துக்கிறேன் விடுங்க, நான் ஆளை அனுப்பி வேலையை முடிச்சிடறேன் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த நாள் காலையில தான் கம்பெனி ஸ்டார்ட் பண்ண போறாங்க. அதுக்குள்ள என்ன பண்றாங்கன்னா, சிட்டி ஆளுகளை எல்லாம் கூப்பிட்டு 1000 கார் இருக்கு, இதுல ஃபர்ஸ்ட் இருக்கிற ஒரு 50 காருக்கு நீங்க ஏதாச்சும் ஒண்ணு பண்ணி வைக்கிறேன். ஆனா ஏதாச்சும் ஒண்ணு பண்ணணும்னா என்னென்ன பண்றது, ஃபர்ஸ்ட் நிறுத்தி வச்சிருக்க 50 காரை எப்படியும் ஸ்டார்ட் பண்ணி வண்டி ஓட விடுவாங்க. ஸ்டார்ட் பண்ணும் போதே வண்டி ஓடக்கூடாது, ஏன்னா நாளைக்கு பிரஸ் எல்லாம் கூப்பிட்டுருக்காங்க. வண்டி ஸ்டார்ட் ஆகலைங்கும் போது பிரஸ்லயே போட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் கம்பெனி ஆரம்பிக்கும் போதே வண்டிலாம் ஸ்டார்ட் ஆகலைன்னா இது எவ்வளவு கேவலமான வண்டியா இருக்கும், அதனால இது சரியில்லைன்னு சொல்லி பிரஸ்லயே போட ஆரம்பிச்சிருவாங்க. ஃபர்ஸ்ட் கோணல் முற்றிலும் கோணலா போயிடும். நான் சொல்ற மாதிரி செய்யுங்க அப்படின்னு சொல்லி காருக்கு ரிப்பேர் பண்றதுக்கு என்னென்ன பண்ணணுமோ அந்த விஷயத்த பூரா சொல்றாங்க. ஓகேன்னு நாங்க எல்லாருமே இதை பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10-15 பசங்க இருப்பாங்க. அவங்க எல்லாரும் அந்த கால் டாக்ஸி கம்பெனிக்கு போறாங்க. சிட்டி ஏற்கனவே அந்த பசங்க கிட்ட சொல்லியிருப்பாங்க, இந்த காரை ஓட விடாம பண்ணிருங்க, அதுக்கப்புறம் எனக்கு யாருமே கால் பண்ணாதீங்க, எல்லாருமே வெளியூர் பக்கம் ஓடிருங்க அப்படின்னு சொல்லியிருப்பாரு. அடுத்த நாள் காலையில ஆகுது, கம்பெனி ஓபன் பண்ண போறாங்க. அப்போ மீனா கிட்ட ஒரு விஷயத்த முத்து சொல்றாரு. மீனா, நான் ஒரு விஷயம் சொல்லுவேன், நீ கோச்சு கூடாது.
இந்த கால் டாக்ஸிக்கு பேரு எஸ்ஏ கால் டாக்ஸின்னு சந்தோஷ் சார் பேரையும் என் அப்பா பேரையும் சேர்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. இங்க இது ரொம்ப சந்தோஷமான விஷயங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த பேரு அப்படின்னு சொல்றாங்க. மீனா, இது அப்பாவுக்கு இந்த விஷயம் ஏற்கனவே தெரியும், மத்தவங்களுக்கு எல்லாம் தெரியாது, சர்ப்ரைஸா கூட்டிட்டு போலாம் சரியா அப்படின்னு சொல்லி முத்து சொல்றாரு. சரிங்க அப்படின்னு மீனாவும் சொல்லிடுறாங்க. எல்லாரும் ரெடி ஆகி வர்றாங்க. ரொம்ப சந்தோஷமா வர்றாங்க ரோகிணி. ஏன்னா எப்படியும் இந்த காரெல்லாம் ஓட போறதில்ல, இந்த கம்பெனியும் ஸ்டார்ட் ஆக போறதில்ல அப்படின்னு தைரியத்துலதான் ரோகிணியும் வர்றாங்க. அதுக்கப்புறம் பாட்டி எல்லாத்தையும் கூப்பிட்டு கம்பெனிக்கு போறாங்க. சந்தோஷையும் அவங்க குடும்பத்தோட வந்திருக்காரு. அவங்களோட அம்மா அப்பா எல்லாருமே வந்திருக்காங்க. முத்துவை தனியா கூப்பிட்டு சந்தோஷ் சொல்றாரு, முத்து, பிரஸ் எல்லாத்தையும் வர சொல்லியிருக்கேன், நம்ம கம்பெனி ஓபன் பண்ண போறோம். ஆனா பெரிய ஒரு கெஸ்ட் யாரையுமே கூப்பிடல, உனக்கு தெரியும்ல? தெரியும் சார், உங்களோட அப்பா அம்மா வச்சுதானே ஓபன் பண்ண போறீங்க, எனக்கு தெரியும் சார் அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு சந்தோஷ் சொல்றாரு, முத்து, உன்னோட அப்பா அம்மாவையும் என்னோட அப்பா அம்மாவையும் வச்சுதான் இந்த கம்பெனி ஓபன் பண்ண போறோம் அப்படின்னு சொன்னோடனே பயங்கர சந்தோஷமாயிரு. சார், இன்னொரு ரெக்வஸ்ட் சார், எங்க பாட்டியும் என்னை வளர்த்தவங்க, அவங்களும் இந்த கம்பெனி ஓபன் பண்றதுக்கு, இந்த ரிப்பன் கட் பண்றதுக்கு நீங்க ஓகே சொல்லுவீங்களா சார் அப்படின்னு சொன்னோடனே, ஏ முத்து, என்ன சொல்லிட்டு இருக்க, ஃபர்ஸ்ட் ரிப்பன் கட் பண்றதே உங்க பாட்டி தான், ஓகேவா அப்படின்னு சந்தோஷமாயிருது. முத்துக்கு ரொம்ப தேங்க்ஸ் சார். இங்க பாரு, ஃபர்ஸ்ட் உங்க பாட்டி ரிப்பன் கட் பண்றாங்க, அதுக்கப்புறம் விளக்க ஏன் அப்பா அம்மாவும் உன்னோட அப்பா அம்மாவும் ஏத்து வைக்கிட்டோம், எப்படி அப்படின்னு கேக்குறாங்க. சார், நீங்க எங்கேயோ போயிட்டீங்க சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லி முத்து டவக்குன்னு சந்தோஷோட காலில் விழுந்துறாரு. ஏன் முத்து, அதெல்லாம் வேண்டாப்பா, எழுந்திரி அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாரு. அதுக்கப்புறம் பாட்டியை கூட்டிட்டு வந்து முன்னாடி நிக்க வைக்கிறாரு. மனோஜ் சொல்றாரு, டே முத்து, எதுக்கு பாட்டியை கூட்டிட்டு போய் நிக்க வைக்கிற? சந்தோஷ் சார் ஏதாச்சும் பெரிய ஏற்பாடு பண்ணிருப்பாரு, யாராச்சும் ஒரு விஐபி தான் வந்து இத ரிப்பனை கட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லும் போதே சந்தோஷ் சொல்றாரு, ஆமா, ஒரு விவிஐபி தான் இந்த ரிப்பனை கட் பண்ண போறாங்க, கரெக்டான முத்து? சார், கரெக்டா சொன்னீங்க சார் அப்படின்னு சொல்றாரு. முத்து, யாரு சார் அந்த விவிஐபி அப்படின்னு கேக்குறாரு. மனோஜ், வேற யாரு, உங்க பாட்டி தான் அப்படின்னு சொன்னோன்னே அண்ணாமலையில இருந்து எல்லாத்துக்குமே செம்ம ஹாப்பி. பாட்டிக்கு அவ்வளோ ஹாப்பி ஆகுது. பாட்டி தான் அந்த கம்பெனியோட ரிப்பனை கட் பண்றாங்க. அதுக்கப்புறம் காரை ஸ்டார்ட் பண்ண சொல்றாங்க. ஒரு 10-15 கார் மட்டும் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு முத்துவும் சந்தோஷையும் பிளான் பண்ணி வச்சிருக்காங்க. டிரைவர் எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. டிரைவர் எல்லாத்துக்குமே யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க, கேப் கொடுத்துருக்காங்க. கார் பார்க்கவே செம்ம லக்ஸுரி காரா இருக்கு, செம்ம சூப்பரா இருக்கு. டிரைவர் எல்லாரும் கரெக்டா அந்த டைமுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. எல்லா டிரைவருமே காரை ஸ்டார்ட் பண்றாங்க. ரொம்ப ஆர்வமா இருக்காங்க ரோகிணி. அந்த கார் எப்படியும் ஸ்டார்ட் ஆக போகிறது இல்ல, கம்பெனி இழுத்து மூட போறாங்க, ஏன்னா ஏகப்பட்ட பிரஸ் ரிப்போர்ட்டர்ஸ் வந்திருக்காங்க அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க. பார்த்தா எல்லா காருமே ஸ்டார்ட் ஆகுது. என்னடா ஆச்சு அப்படின்னு ரோகிணி செம்ம காண்ட்ல இருக்காங்க. எல்லா காருமே ஸ்டார்ட் ஆகி ஒரு ரவுண்டு போயிட்டு வருது அந்த கார். அதுக்கப்புறம் சந்தோஷி முத்து 2 பேரும் ரிப்போர்ட்டர் கிட்ட பேட்டி கொடுக்குறாங்க. இந்த காரை பத்தி டீட்டெயிலாம் சொல்றாங்க. இது ஏழைகள் முதல் கொண்டு பணக்காரங்க வரைக்கும் யூஸ் பண்ற மாதிரி வெரைட்டியா பிரிச்சிருக்கும். கம்மி விலையிலும் கால் டாக்ஸி வரும், பெண்களுக்கு தனியான ஒரு கால் டாக்ஸி, அது பெண் டிரைவர்கள் தான் ஓட்டுவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும், அதே மாதிரி பணக்காரர்களுக்கு லக்ஸுரி காரும் இங்க இருக்கு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அப்ப அங்கிருந்து ஒரு பெண் ரிப்போர்ட்டர் சொல்றாங்க, சார், ஒரு செம்மையான ஐடியா பண்ணிருக்கீங்க சார். தனியா லேடிஸ் வர்றப்போ, ஒரு டிரைவர் ஆம்பளையா இருக்கிறப்போ கொஞ்சம் வரதுக்கு சங்கடப்படத்தான் செய்வாங்க. ஒரு பெண் டிரைவரே இருக்கிறப்போ ரொம்ப தைரியமா இருக்கும் சார். இது மாதிரி ஐடியா செம்ம அப்படின்னு சொல்றாங்க ஒரு ரிப்போர்ட்டர். ரொம்ப தேங்க்ஸ், இந்த ஐடியாவை கொடுத்ததே முத்து தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷி சொல்றாரு. முத்து சொல்றாரு, ஆமாங்க, நிறைய பெண்கள் தனியா போகிறதுக்கு சங்கடப்பட்டுக்குவாங்க ஆம்பளை டிரைவர்கள் இருக்கிறப்போ. பெண்கள் டிரைவரா வர்றப்போ அவங்களும் சந்தோஷமா போவாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாரு. இதெல்லாம் பார்த்துட்டு காண்டாயிட்டு இருக்காங்க ரோகிணி. உடனே சிட்டிக்கு கால் பண்றாங்க. என்ன சிட்டி பண்ணி வச்சிருக்க, இங்க எல்லா காருமே ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்றாங்க. என்னது, எல்லா காருமே ஒர்க் ஆகுதா, என்ன சொல்லிட்டு இருக்க ரோகிணி? ஆமா சிட்டி அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும் போதே கரெக்டா பார்லரம்மா அப்படின்னு கூப்பிடுறாரு முத்து. அப்படி பயங்கர ஷாக்கா திரும்பி பாக்குறாங்க ரோகிணி. எல்லா விஷயம் எனக்கு தெரியும் பார்லரம்மா, நீயும் சிட்டியும் சேர்ந்து காரை ஓட விடாம கெடுக்கலான்னு பிளான் பண்ணீங்களா, அது எல்லாம் எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லி ஒரு பிளாஷ்பேக் போகுது. அந்த கம்பெனிலே ஒரு கார் ஸ்டாண்ட் இருக்கு, அங்கதான் எல்லா காருமே வந்து நிக்கும். அங்க சிசிடிவி கேமராவும் இருக்கு. முத்து நைட்டும் பகலும் தான் அங்க வேலை செஞ்சுட்டு இருக்காரு. அப்போ சிசிடிவி கேமரா பாக்குறப்போ யாரும் அடையாளம் தெரியாத ஒரு 10-15 பசங்க உள்ள முகமூடி போட்டுட்டு வர்றத பாத்துறாரு. அவனுக்கு என்ன பண்ணானுங்க, செக்யூரிட்டிக்கு எல்லாத்துக்குமே மயக்க மருந்து கொடுத்து மயக்கம் உடைய வைக்கிறாங்க. அது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருந்த முத்து உடனே போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க. இவங்க போய் காரெல்லாம் ஏதாச்சும் டேமேஜ் பண்ணி வைக்கலாம், ஓட விடாம பண்ணலான்னு போகிறதுக்குள்ளேயே போலீஸ் எல்லாம் வந்துடுறாங்க. வந்து அவனுங்களை பூரா புடிச்சிட்டு போயிடுறாங்க. அவனுங்க
உண்மையை பூரா சொல்லிட்டாங்க. சிட்டி தான் இதை செஞ்சான்னு சொன்னாங்க. சரி, கம்பெனியை ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் சிட்டியை அரெஸ்ட் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு தான் நாங்க பேசாம இருந்தோம். ஆனா நீயும் உடனே நீ இப்பதான் தெரியுது பார்லரம்மா அப்படின்னு சொல்றாங்க முத்து. மீனா சொல்றாங்க, ஏன் ரோகிணி நீங்க மட்டும் தான் முன்னுக்கு வரணுமா? நாங்க முன்னுக்கு வரவே கூடாதா ரோகிணி? உங்களுக்கு ஏன் ரோகிணி இப்படி ஒரு கெட்ட புத்தி அப்படின்னு சொல்றாங்க. ரோகிணி என்ன பண்ணி வச்ச அப்படின்னு மனோஜ் வராரு. ரோகிணி ஒண்ணுமே பேசல, அமைதியா இருக்காங்க. எனக்கும் சிட்டிக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. டவுக்குன்னு போனை புடுங்கி யாரு கால் இது சிட்டின்னு போட்டிருக்குது அப்படின்னு சொல்றாரு முத்து. பேசாம இருந்துக்கிறாங்க ரோகிணி. சாரி முத்து, ஏதோ ஒரு வேகத்துல தப்பு பண்ணிட்டேன், சாரி அப்படின்னு சொல்றாங்க ரோகிணி. ஆனா கட்டுப்புலதான் இருக்காங்க ரோகிணி. இப்படி மாட்டிக்கிட்டமேன்னு, ப்ளீஸ் என்ன போலீஸ் கிட்ட மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு ரோகிணி சொல்றாங்க. மனோ சொல்றாரு, எதுக்கு ரோகிணி இப்படி பண்ண, எதுக்கு இப்படி தப்பான ஒரு முடிவு எடுத்த அப்படின்னு ரோகிணியவே மனோஜ் புடிச்சு திட்டுறாரு. இதெல்லாம் கேட்ட அண்ணாமலை, என்னம்மா இப்படி பண்ணிட்ட, நம்ம குடும்பத்துல ஒருத்தர் தானே முன்னுக்கு வந்தா நமக்கு தானம்மா நல்லது, இப்படி எல்லாம் செய்யாதம்மா, இப்படிடா. சந்தோஷ் சார் கூப்பிடுறாரு, என்னன்னு போய் கேளு, ரோகிணி இதுல சம்பந்தப்பட்டிருக்கான விஷயத்த நீ சொல்லாத அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரிப்பா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முத்து அங்க இருந்து போயிடுறாரு. அதுக்கப்புறம் சிட்டியையும் பிடிக்க வேணாம் அப்படின்னு சொல்லி முத்து சொல்லிடுறாரு. ஏன்னா நம்ம கம்பெனிக்கு தான் சார் கெட்ட பேர் வரும். கம்பெனி ஸ்டார்ட் பண்றப்ப இது மாதிரி பிரச்சனைனா மக்கள் வந்து வண்டியில ஏறதுக்கு பயப்படுவாங்க, அதனால இதை அப்படியே விட்டுறலாம் அப்படின்னு முத்து சொல்லிடுறாரு. அதனால அந்த 15 பேர்த்தையும் மிரட்டிட்டு சிட்டியையும் மிரட்டிட்டு விட்டுறாங்க போலீஸ். சூரிய வம்சம் படத்துல வர்ற மாதிரி கம்பெனி செம்ம ஃபாஸ்டா முன்னுக்கு வந்துகிட்டு இருக்கு. நைட்டும் பகலுமா பயங்கர வேலை செஞ்சுட்டு இருக்காரு முத்து. கூடவே நம்ம மீனாவும் ஹெல்ப் பண்றாங்க, ரவியும் ஹெல்ப் பண்றதுக்கு அப்பப்போ போய்க்கிறாரு. அண்ணாமலையை கூட்டிட்டு போய் ஓனரா உட்கார வச்சிடறாரு முத்து. அண்ணாமலையும் முத்துக்கு ஹெல்ப் பண்றாரு நிறைய. அப்பா எனக்கு எதுக்குப்பா ஹெல்ப் பண்றீங்க, நீங்க ஓனரா நல்லா கெத்தா உட்காந்துக்குங்க, அது மட்டும் போதும்பா. டே நம்ம கம்பெனில நம்மளை நம்பி சந்தோஷ் சார் கொடுத்துட்டு போயிருக்காரு, நம்ம கரெக்டா பண்ணணும்ல அப்படின்னு சொல்றாரு. ஒரு மாசத்திலே பார்த்தா அவ்வளோ காசு வருது, செம்ம லாபம் வருது. இதை பார்த்துட்டு சந்தோஷ் சொல்றாரு, செம்மையா லாபம் வந்திருக்கு முத்து, நம்ம இதை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம், தமிழ்நாடு ஃபுல்லாவே வச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. சார் இப்பதான் ஒரு மாசம் ஆகுது சென்னையில ஆரம்பிச்சேன், நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா ஆரம்பிக்கிறது எப்படி சார்? முத்து நீ பாத்துக்க மாட்டியா சார்? அதெல்லாம் ஆள் இருக்கு சார், நான் பாத்துக்குவேன் அப்படின்னு சொல்றாரு முத்து. அப்புறம் என்ன முத்து, உன் தம்பியையும் கூட சேர்த்திக்கோ, அவருக்கு ஒரு ஷேர் கொடுத்துடலாம், அவரையும் பார்க்க சொல்லு, அப்படி நீங்க அப்பப்போ ரவுண்டிங் போயிட்டே இருங்க, நம்ம தமிழ்நாடு ஃபுல்லா இதை ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்றாரு சந்தோஷி. ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு ரவி கிட்ட நீ வரைய இப்படி பார்ட்னர்ஷிப்ல அப்படின்னு கேக்குறாங்க. ரவியும் முதல்ல ஹோட்டல் வைக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ஸ்ருதி சொல்றாங்க, அதான் உங்க அண்ணா இவ்வளவு இதா கூப்பிடுறாருல, கொஞ்ச நாள் போய் ஹெல்ப் பண்ணு, அதுக்கப்புறம் நம்ம ஹோட்டல் வச்சுக்கலாம் அப்படின்னு ஸ்ருதியும் சொல்றாங்க. ரவியும் ஓகே சொல்லிடுறாரு. இப்போ ரவியும் பார்ட்னரா சேர்ந்துட்டாரு. தமிழ்நாடு ஃபுல்லாவே கால் டாக்ஸியை ஓபன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணி தமிழ்நாடு ஃபுல்லாவே கால் டாக்ஸி ஓபன் பண்ணிடுறாங்க. காசு சும்மா கை நிறைய சம்பாதிக்கிறாரு முத்து. ஃபர்ஸ்ட் வந்த வருமானத்திலே ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அவங்க அப்பாவுக்கு ஒரு தங்க செயின் வாங்கிட்டு வந்து கொடுக்குறாரு. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவுக்கு ஒரு 10 பவுன்ல செயின், மீனாக்கும் செயின் வாங்கி கொடுக்குறாங்க. ரவிக்கும் ஒரு பல்க் ஆஃப் அமௌண்ட் கொடுக்குறாரு. அடுத்தது என்ன பண்ண போறாரு, மாடியில பெட்ரூம் தான் கட்ட போறாரு முத்து. அப்பா நான் பெட்ரூம் கட்டலான்னு ஐடியா பண்ணிருக்கேன்ப்பா அப்படின்னு சொல்றாரு முத்து. ரொம்ப சந்தோஷம்டா, கட்டு அப்படின்னு முத்து கிட்ட அண்ணாமலை சொல்றாரு. மாடியிலையும் பெட்ரூம் கட்டிடுறாரு முத்து. சும்மா லக்ஸூரியா கட்டியிருக்காரு, செம்மையா இருக்கு. இதை பார்த்துட்டு ரோகிணியும் மனோஜும் செம்ம காண்டாகிறாங்க. முத்து மட்டும் டெவலப் ஆகல, அவரை சுத்தி இருந்த செல்வம் மத்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா அவங்களையும் நல்லா டெவலப் பண்ணி விடுறாரு. செல்வத்தோட பொண்ணு பெரிய ஒரு கான்வென்ட்ல கொண்டு போய் சேர்த்து விட்டுறாரு முத்து. இதுல ஒரு 6 மாசம் ஆகுது. சந்தோஷி அப்பதான் 6 மாசத்துக்கு அப்புறம் வராரு. முத்து கிட்ட சொல்றாரு சந்தோஷி, முத்து உன்னை நினைச்சா பெருமையா இருக்கும் முத்து, எவ்வளவு ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துட்ட இந்த கால் டாக்ஸிய, அதுவும் தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கால் டாக்ஸி கம்பெனியை நம்மளது ஆக்கிட்ட, செம்ம முத்து, கீப் இட் அப், நீயும் உன் அண்ணன் மாதிரியே ஆகாம நீ ஒரு பெரிய லெவலுக்கு வந்துட்ட முத்து அப்படின்னு சொல்றாங்க. முத்துக்கு ஒரு gift கொடுக்குறேன்னு வேற சொல்றாரு சந்தோஷி. என்ன சார் அப்படின்னு கேட்கும்போது பார்த்தா BMW கார் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்காரு. இனிமேல் இந்த கார்ல தான் நீ போயிட்டு வரணும் அப்படின்னு சொல்லி சந்தோஷி கிஃப்டா கொடுக்குறாரு BMW கார். சார் இந்த காரா? ஆமா முத்து சார், இதுக்கெல்லாம் நான் தகுதியானவனா சார் அப்படின்னு சொல்றாரு முத்து. நீதான்ப்பா தகுதியான ஆளு, 6 மாசத்துல தமிழ்நாட்டிலே நம்பர் 1 கால் டாக்ஸி கம்பெனியா நீ மாத்திருக்க, அதுக்கு தான் இந்த கிஃப்ட். பேங்க்லயும் பல்க் ஆஃப் அமௌண்ட் போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்றாரு. சார் 1 லட்ச ரூபா போட்டிருக்கீங்களா சார் அப்படின்னு கேக்குறாரு முத்து. ஏன் முத்து இப்படி அல்பத்தனமா சொல்லிக்கிட்டு இருக்க, 1 லட்ச ரூபாய் இல்ல 3 கோடி ரூபாய் உன் பேங்க்ல போட்டிருக்க அப்படின்னு சொல்றாரு சந்தோஷி. சார் 3 கோடியா? ஆமா முத்து, இப்ப வந்ததே ஏகப்பட்ட லாபம் வந்திருக்கு, தமிழ்நாடு ஃபுல்லா நம்மளுதான் நம்பர் 1, உன் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, இன்னும் நீ நிறைய டெவலப் பண்ணுவேன்னு. நம்மளோட இந்த பார்ட்னர்ஷிப் வாழ்நாள் முழுவதும் இருக்கணும் முத்து. கண்டிப்பா இருக்கும் சார். சார் இந்த கார் வாங்கி கொடுத்ததுக்கும் பணம் கொடுத்ததுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க.
முத்து முத்து இத கூட நிக்கிறேன்னு இந்த தம்பி யாரு அப்படின்னு கேக்குறாங்க. சார் இது என் ஒய்ஃபோட தம்பி சார். இவனும் அக்கௌண்ட்ஸ் தான் சார் படிச்சிருக்கான். இவன் தான் சார் தமிழ்நாடு ஃபுல்லா ஆல் ஓவர் ரவுண்ட் அடிச்சுட்டே இருப்பான் சார். எனக்கு ரொம்ப பக்கபலமா இருக்கிறது இவனும் என் தம்பி ரவியும் தான் சார் அப்படின்னு சொல்றாங்க. சூப்பர் முத்து அப்படின்னு சொல்லிட்டு ரவிக்கும், தம்பி உன் பேர் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. என் பேர் சத்யா சார் அப்படின்னு சொல்றாரு சத்யா. ரவிக்கும் சத்யாவுக்கும் 2 பேத்துக்கும் கார் வாங்கி கொடுத்துரு அப்படின்னு சொல்றாரு முத்துக்கிட்ட. கண்டிப்பா வாங்கி கொடுத்துறேன் சார், அதுக்கு பணம் நம்மளோட லாப பணத்துல இருந்து எடுத்து கொடுத்துரு அப்படிங்கிறாங்க. கண்டிப்பா சார் அப்படின்னு சொல்றாங்க. ரவிக்கும் பார்ட்னர்ஷிப்ல ஒரு பைசை கொடுக்க சொல்றாரு. நான் கொடுத்துட்றேன் அப்படின்னு முத்து சொல்றாரு. அதே மாதிரி சத்யாவுக்கும் சம்பளத்தை இன்க்ரீஸ் பண்ணிரு. எவ்வளவு சம்பளம் கொடுத்துட்டு இருக்க இப்போ அப்படின்னு கேக்குறாங்க. சார் 50,000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்கேன் சார். இப்போ அவன் ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லா இவன் தான் போய் பாத்துக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. சரி, இவனுக்கு சம்பளத்தை இனி 1,00,000 ரூபாவா மாத்திரு அப்படின்னு சொல்றாரு சந்தோஷ். கண்டிப்பா சார், ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படின்னு சொல்றாங்க. சத்யாவும் ரொம்ப தேங்க்ஸ் சார் அப்படிங்கிறாரு. தம்பி நீங்க 3 பேரும் நேர்மையா உழைக்கிறீங்க, அதுக்காக தான்ப்பா இதெல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு, சரி எனக்கு லேட் ஆச்சு, கணக்கு வழக்கும் பார்த்து முடிச்சாச்சு, நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து சந்தோஷி கிளம்பிடுறாரு. மாமா எங்க வாழ்க்கையில நீங்க தான் மாமா விளக்கேத்தி வச்சீங்க, ரொம்ப தேங்க்ஸ் மாமா அப்படின்னு சொல்றாரு. சத்யா டேய் சத்யா நமக்குள்ள எதுக்குடா தேங்க்ஸ், இதை போய் முதல்ல உன் அம்மா கிட்ட சொல்லு, ரொம்ப சந்தோஷப்படுவாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் ரவி கிட்ட முத்து சொல்றாரு, இந்த காரை கொண்டு போய் முதல்ல அப்பாட்ட காமிக்கணும், அப்புறம் ஆடிட்டர் சொல்லி பணத்தை டிரான்ஸ்பர் பண்ண சொல்றேன்னா நீ வந்துருச்சான்னு பார்த்து சொல்லிடு, உனக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ அதை வாங்கிக்கோ, இல்ல வேண்டாம் பழகுறலுக்கு எந்த கார் பிடிச்சிருக்கோ அதை நீ வாங்கி கொடு, நல்ல பக்காவான காரா இருக்கணும்டா அப்படின்னு சொல்றாரு. சரிடா முத்து அப்படின்னு சொல்றாரு ரவியும். அதுக்கப்புறம் ரவி முத்து 2 பேரும் வீட்டுக்கு போறாங்க. அவங்க அப்பாவை கீழே இறங்கி வான்னு சொல்லி கண்ணை பொத்தி கூட்டிட்டு வர்றாங்க. மீனாவே வர சொல்றாங்க. வீட்டுல இருக்க எல்லாருமே விஜய் கேக்குறாங்க, எதுக்குடா கண்ணை பொத்தி கூட்டிட்டு போற மா, சஸ்பென்ஸ் மா வாங்க அப்படின்னு சொல்லி விஜயாவையும் ரவி கண்ணை பொத்திக்கிறாரு, கூட்டிட்டு போறாங்க. மனோஜ் ரோகிணியும் இருக்காங்க. எல்லாரும் கீழே வர்றாங்க. BMW கார் நிக்குது. டேய் இது என்னடா காரு, அப்பா இது ரொம்ப காஸ்ட்லியான காருப்பா, சந்தோஷ் சார் எனக்கு கிஃப்டா கொடுத்துருக்காரு அப்படின்னு முத்து சொல்றாரு. இப்படி 10 லட்சம் வருமாடா இந்த கார் அப்படின்னோடனே, அப்பா இது எப்படியும் 1 கோடிக்கு பக்கம் இருக்குப்பா, 1 கோடி 1.5 கோடி வரும்பா இந்த கார் அப்படின்னு சொல்றாங்க. 1 கோடியா அப்படின்னு வாய பிளந்துடுறாங்க விஜயா. அது மட்டும் இல்லப்பா, முத்துக்கு 3 கோடி ரூபாய் சந்தோஷம் அனுப்பிச்சிருக்காரு, எனக்கு ஒரு 50 lakhs கொடுத்திருக்காரு, எனக்கும் கார் வாங்கிக்க சொல்லி பைசை கொடுக்க சொல்லியிருக்காருப்பா. ஆமாப்பா சந்தோஷ் சார் தான் இதெல்லாம் செஞ்சாரு, நான் கட்டணேட்டா சொல்லிட்டேன்ப்பா, ரவிக்கு பிடிச்ச கார்லாம் வாங்கக்கூடாது, பலவரில் உனக்கு என்ன கார் பிடிக்குதோ அதுதான் நீ வாங்கணும் சரியா அப்படின்னு சொல்றாங்க. தேங்க்ஸ் முத்து அப்படின்னு சொல்றாங்க. ஸ்ருதி பலகுரல தேங்க்ஸ் எனக்கு சொல்லாத, சந்தோஷ் சாருக்கு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கார் பிடிச்சிருக்கா அப்படிங்கிறாங்க. ஏங்க இந்த கார் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்குங்க, ரொம்ப ஹாப்பியா இருக்குதுங்க அப்படின்னு சொல்றாங்க. மீனாக்கு அவ்வளவு சந்தோஷம். முத்து சொல்றாரு, உன் தம்பி சத்யா இருக்கான்ல அவனுக்கு 1,00,000 ரூபாய் சம்பளம் போட்டிருக்காரு அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்றாங்க. அண்ணாமலை சொல்றாரு, பரவாயில்லையடா 1,00,000 ரூபாய் சம்பளமா, ஆபாப்பா எப்படியோ இவன் செட்டில் ஆயிட்டான், சீதாவையும் செட்டில் பண்ணி விட்டோம்னா அவ்வளவுதான், அவங்க லைஃப் செட்டில்டு தான் அப்படின்னு சொல்றாரு முத்து. சரிப்பா இதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், நீ வா ஒரு ரவுண்டு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலையும் மீனாவையும் வச்சுட்டு ஒரு ரவுண்டு போயிட்டு வர்றாரு. அண்ணாமலை அவ்வளவு ஹாப்பியா இருக்காங்க. அப்படியே முறைச்சு பார்த்து நின்னுட்டு இருக்காங்க விஜயா. ஒரு ரவுண்டு போயிட்டு வந்த பின்னாடி விஜயா முறைச்சு பார்த்துட்டு நின்னுட்டு இருக்கிறத பார்த்துட்டு, இந்த கார்ல ஏறதுக்கு இஷ்டம் இருந்ததுன்னா அம்மாவே வர சொல்லுங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க. ஏன் விஜயா வந்து ஏறு அப்படின்னு டவக்குன்னு வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாங்க. விஜயா அடப்பாவே எப்படி சாஞ்சிட்டியே நீயே அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க ரோகிணி. ஒரு வழியா முத்துவும் பெரிய லெவலுக்கு வந்துட்டாரு. முத்து மட்டும் இல்ல, மீனாவோட குடும்பத்தையும் முத்து பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துறாரு. ரவியையும் ஒரு பெரிய லெவலுக்கு கொண்டு வந்துறாரு. ஆனா இவங்க எல்லாத்த விட நான் தான் ஓவரா படிச்சேன், நான் தான் முன்னுக்கு வருவேன், ஒயிட் காலரா தான் நான் சுத்துவேன்னு சுத்திக்கிட்டு இருந்தேன். மனோஜ் இன்னும் கொஞ்சம் கூட டெவலப் ஆகாம அப்படியே இருக்காங்க. ரோகிணியும் அதே நிலைமையில தான் இருக்காங்க. ச்சே என்னடா இப்படி ஆயிடுச்சுன்னு ரோகிணி கவலைப்பட்டுட்டு இருக்காங்க. ஆக மொத்தத்துல பெரிய லெவலுக்கு வந்துடுறாரு முத்து. எல்லாருமே ஹாப்பியா இருக்காங்க.